ஆரம்பிச்சாச்சு தோழர். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம். இயல் கூடுகை 10வது கூடுகை. இந்த கூடுகை 11வது கூடுகை. இந்த கூடுகை ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி நாம் இப்படி ஒரு கூடுகையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக சிறார் இலக்கியம் சார்ந்து பல்வேறு துறைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை அழைத்து, அது பதிப்புத்துறை சார்ந்ததாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், அல்லது புத்தக வடிவமைப்பு சார்ந்ததாக இருக்கலாம், அறிவியல் சார்ந்ததாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை அழைத்து இங்கே நாம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த நிகழ்ச்சியில் நவீன தமிழ் சிறார் இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவரான தமிழ்ச்செல்வன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு நாம் அழைத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், நவீன தமிழ் சிறார் இலக்கியத்தினுடைய தொடக்க காலத்தில் தமிழ்ச்செல்வன் எழுதிய இருட்டு எனக்கு பிடிக்கும் என்கிற அந்த கட்டுரை தொகுப்பு, தொடர்ந்து தொழிற் பத்திரிகையில் அந்த கட்டுரைகள் வெளிவந்த கட்டுரைகள், அதற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. எப்போதுமே நாம் கதைகளை பற்றி பேசும்போது கதை அல்லாத அல்புனைவுகளை பற்றியோ கட்டுரைகளை பற்றியோ அதிகம் பேசுவது இல்லை என்பது ஒரு யதார்த்தம். ஆனால் இந்த முறை ஒரு சாகித்ய அகாடமி விருதே ஒரு கட்டுரை நூலுக்கு, ஒரு விமர்சன நூலுக்கு, அது தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் என்கிற அந்த புத்தகத்திற்கு வழங்கப்பட்டு ஒரு மிக பெருமைக்குரிய ஒன்றாக அந்த விருது மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். எப்போதுமே புனைவுகளை நோக்கி மட்டுமே விருதுகள் இருக்கும் பொழுது அல்புனைவுகளை நோக்கியும் இருப்பது என்பது இப்படியான ஆய்வுகளை உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற ஒன்று. அவர் சிறார் இலக்கியத்திலும் அப்படித்தான் அந்த இருட்டு எனக்கு பிடிக்கும் என்கிற அந்த கட்டுரை புத்தகத்தை எழுதியிருந்தார். குழந்தைகளுக்கு எவ்வளவு எளிமையாக நம் காலத்தினுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு சொல்ல முடியும் என்பதை அதை வாசித்தவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அது சாதி பற்றியதாக இருக்கலாம், அழகு பற்றியதாக இருக்கலாம், அறிவியல் பற்றியதாக இருக்கலாம். இப்படி எல்லா துறைகளிலும் சேர்ந்த அந்த கட்டுரை தொகுப்பு என்பது பெரியவர்களுக்கே வாசிக்கும் போது பல திறப்புகளை அப்போது அந்த காலகட்டத்தில் கொடுத்த புத்தகம். அதை வாசல் பதிப்பகம் முதல் முறையாக வாசல் பதிப்பகம் வெளியிட்ட சமயத்தில் நான் வாசித்து அதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைத்தது என்று சொல்லலாம். உண்மையிலேயே அப்படியான ஒரு புத்தகத்தோடு தொடங்கிய அவர் இன்று வரை சிறார் இலக்கியத்திற்குள், அது கல்வித்துறையினுடைய பங்களிப்பு, கல்வித்துறையில் வெளிவந்த இளம் தொழில் இலக்கிய திட்டத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகங்கள், கல்வித்துறை சார்ந்த ஏராளமான நிகழ்வுகள், அதை தாண்டி வாசிப்பு இயக்கம், அறிவொளி காலம் பெரியவர்களுக்கு, அதனால அதை நான் விட்டுடுறேன். ஆனால் குழந்தைகளுக்காக அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியா. அது தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் சிறார் இலக்கியத்தினுடைய எதிர்காலம் என்ற ஒரு தலைப்பை அவருக்கு கொடுத்து, அவருடைய பார்வையில் அவர் தொடங்கிய காலத்திற்கும் இன்று வரை வந்திருக்கக்கூடிய படைப்புகள் அல்லது இதனுடைய போக்குகள், சிந்தனை பள்ளிகள், படைப்புகள்னா எல்லா படைப்புகளையும் படிக்கணுங்கிறது இல்லை. ஆனால் ஒரு தாட் ஸ்கூல் சொல்றோம் இல்லையா, ஸ்கூல் ஆஃப் தாட், சிந்தனை பள்ளிகள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றோ அல்லது இருப்பதில் என்ன விமர்சனங்கள் என்றோ இப்படியெல்லாம் பேசுவதற்கு. ஏனென்றால் சிறார் இலக்கியம் குறித்த பேசும்போதே இப்போது புதிதாக அந்த வந்திருக்கக்கூடிய படைப்புகள் குறித்த காத்திரமான விமர்சனங்களையும் நாம் வரவேற்கிறோம். அப்படியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு
அதை எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருகிறது, படைப்புகள் குறித்து பார்வை என்ன பார்வையில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குழந்தைகள் பொறுத்தவரை குழந்தைகள் பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த 2 சாய்ஸை தவிர அவர்களுக்கு நுட்பமாக படைப்புகள் குறித்து சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெரியவர்களாகிய நாம் எப்படி பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிறோமோ, பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு உடை உடுத்துகிறோமோ, பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கொடுப்பதை போல கதைகளையும் இலக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த நிகழ்வை சிறார் இலக்கியத்தினுடைய எதிர்காலம் என்ற தலைப்பில் திட்டமிடும் போது உடனடியாக தோன்றிய ஆளுமை என்றால், மனதில் தோன்றிய ஆளுமை என்றால் அது தமிழ்ச்செல்வன் அவர்கள்தான். அவரை அழைத்து அவரை பற்றி நிறைய பேசலாம். இங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு அறிமுகம் இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு பெரிய ஆசான் என்று சொல்லலாம் கோயில்பட்டியில. அவர் இல்லை என்றால், அல்லது அந்த வீடு இல்லை என்றால், இந்திரா நகர் வீடு இல்லை என்றால், நாங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எழுத்தாளர்களாக ஏராளமான ஒரு அறிவு பாசறையாக அந்த வீடு இருந்தது. அதிலே இருக்கக்கூடிய ஆலமரமாக தமிழ்ச்செல்வன் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி தனிப்பட்ட முறையிலும் சரி, இலக்கியத்திலும் அமைப்பு ரீதியாகவும் சரி, எங்களை போன்றவர்களுக்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்த அவர்களை அழைப்பது என்று முடிவு செய்தோம். அவர்களை இந்த அமர்வில் சிறார் இலக்கியத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. ஓகே. சிறார் இலக்கியத்தில் என்னை விடவும் அதிகமாக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் ரொம்ப சிறிய பங்களிப்பு தான் சிறார் இலக்கியத்துக்கு செய்திருக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்து சிறார் இலக்கிய படைப்புகளை வாசித்து கொண்டும் அது குறித்த கவலையும் தொடர்ச்சியாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். வள்ளியப்பா, தூரன், வாண்டுமாமா போன்றவர்கள் வாழ்ந்து சிறார் இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய பொற்காலம் நமக்கு இருந்தது. அது இடையில ஒரு பெரிய இடைவெளி உருவாகி இன்றைக்கு மீண்டும் கொரோனாவுக்கு பிறகு நிறைய கதை சொல்லிகளும், குழந்தைகளுக்கு கதை சொல்லக்கூடிய கதை சொல்லிகளும், சிறார் எழுத்தாளர்களுமே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது இப்ப சமீப காலத்துல ஒரு பெரிய நம்பிக்கையை சிறார் இலக்கிய உலகத்தில் சம்பந்தமாக யோசிக்கும் போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் எழுதுறாங்கிறது ஒண்ணு. எனக்கு தெரியவே ஒரு 50 பேருக்கு மேல இப்ப எழுதிட்டு இருக்காங்க. சிறார் இலக்கியத்துல பங்களிப்பு செய்யறாங்க. நிறைய பெண்கள் எழுதுறாங்க. அதுவும் ரெண்டுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான, இன்றைய காலத்துல ஒரு முக்கியமான இது ஒரு எழுச்சி காலம்னு கூட சொல்லலாம். வள்ளியப்பா காலம் போல மீண்டும் ஒரு எழுச்சி காலமாக இந்த காலத்தை நம்ம பார்க்கலாம். சிறார் இலக்கியத்துல போலிகள் எப்போதுமே இருப்பாங்க. எல்லா காலத்திலுமே போலிகள் வரும். அது பெரியவர்களுக்கான நவீன இலக்கியத்திலும் இருக்கும், அது இருக்கு. ஆனால் ஒரு ஒரு கான்சியஸ், ஒரு பிரஜை உருவாயிருக்கு. சிறார் இலக்கியம்னா எப்படி இருக்கணும், அதனுடைய இன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறாருக்கான படைப்புகள், அதில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், குறைகள், தேவைகள், இதை பற்றியான ஒரு கான்சியஸ் இன்னைக்கு உருவாயிருக்கு. முழுமையாக உருவாயிருச்சுன்னு சொல்ல முடியாட்டி கூட அது நோக்கி ஒரு ஒரு நல்ல திசையை நோக்கி சிறார் இலக்கியம் திரும்பி இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இப்ப தமிழ்ல சிறார் இலக்கியத்தினுடைய துவக்கம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வச்சு சிறார் இலக்கியத்தின் நூற்றாண்டு, தமிழ் சிறுகதையின் நூற்றாண்டு கொண்டாடணும், நாவல் நூற்றாண்டு கொண்டாடி இருக்கோம். அதே போல தமிழ் சிறார் இலக்கியத்தின் நூற்றாண்டுன்னு ஏதாவது ஒரு வருஷத்தை, என்ன எப்படியும் 100 வருஷம் இருக்கும், அதை நம்ம ஏதாவது ஒண்ணு வள்ளியப்பா நூற்றாண்டு இப்ப நடந்துட்டு இருக்கு,
நடந்து முடிஞ்சிச்சு. சிறார் இலக்கிய நூற்றாண்டு விழா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு அதை பற்றியான ஒரு டிஸ்கஷனை எழுத்தாளர்கள் மத்தியிலையும், வாசகர்கள் மத்தியிலையும், பெற்றோர்கள் மத்தியிலையும் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறார் இலக்கிய படைப்புகளை நான் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதுல நம்ம விவாதிப்பதற்கான பல புள்ளிகள் இருக்கு. சில புள்ளிகளை மட்டும் நான் குறிச்சிருக்கேன். அதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று நாம் எந்த குழந்தைகளுக்காக எழுதுகிறோமோ, தமிழ் குழந்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான வாழ்வியல் இல்லை. ஒரே மாதிரியான கலாச்சார பின்னணியில் இருந்து நம்முடைய குழந்தைகள் வரவில்லை. ஒரே மாதிரியான பொருளாதார பின்புலத்திலிருந்தும் அவர்கள் வரவில்லை. இந்த கான்சியஸ் இப்போ எழுதி கொண்டிருக்கக்கூடிய சிறார் இலக்கியவாதிகளுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த 3 அடிப்படைகளும் ஒரே கலாச்சாரம் இல்லை, ஒரே வாழ்வியல் இல்லை, ஒரே பொருளாதார பின்னணி இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம அதை உணர்ந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு புள்ளி. முக்கியமாக நாம் வருங்காலத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு புள்ளி நினைக்கிறேன். அதே போல மாநகரத்தில் வாழக்கூடிய குழந்தைகள், சிறிய நகரங்களில் வாழக்கூடிய குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள், இந்த கேட்டகரி சம்பந்தமாக நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் தேவைப்படுது எழுதும்போது. இதுல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள், தமிழ் மீடியத்துல படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த வேறுபாடு. இங்கிலீஷ் மீடிய குழந்தைகள் தமிழ் புத்தகத்தை பார்த்தாலே ஐயோ தமிழ் புத்தகமா அப்படின்னு பின்வாங்குகின்ற கொடுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் குழந்தைகள் தான், ஆனா தமிழ் புத்தகத்தை கண்டால் அலர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணிக்கையிலான குழந்தைகள் இருக்காங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் எப்படி படைப்புகளை வழங்கப் போகிறோம் என்பது ஒரு புள்ளி. இந்த வேறுபாடுகள், வர்க்க வேறுபாடுகள், சாதி ஏற்றத்தாழ்வுகள், இதுல இருக்க இது குழந்தைகள் மத்தியிலே இருக்கக்கூடிய உளவியல், குழந்தைகளின் உளவியலில் இது தாக்கத்தை எப்படி செலுத்துகிறது, அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன மாதிரியான படைப்புகளை கொடுப்பது அப்படிங்கிறது நாம வருங்காலத்தில் தீவிரமாக விவாதிக்க வேண்டிய ஒரு ஒரு பொருள்னு நான் நினைக்கிறேன். நான் துளிர் பத்திரிகையில ஆசிரியர் குழு அவங்களுடைய கூட்டங்கள் நடக்கும்போது நான் இதுதான் சொல்வேன். துளிர் பத்திரிகையே எங்க ஊர் பிள்ளைகளுக்கான பத்திரிகை இல்லை, அது நகரத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான புத்தகமாக தான் இருக்குன்னு நான் அதை சொல்லுவேன். இப்போ நம்ம சிறார் எழுத்தாளர்கள் இன்றைக்கு எழுதுகிறவர்களுடைய எழுத்துக்களை எல்லாவற்றையும் பார்த்தா ஒரு பொதுவான தமிழ் குழந்தைக்கு தான் எழுதிட்டு இருக்கோம். நான் எழுதின சில புத்தகங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் நமக்கு அந்த கான்சியஸ் இப்ப தேவைப்படுது. அடுத்த கட்டம் சிறார்களுக்கு எதிர்காலம் என்று சொன்னால் இந்த வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவர்களுக்காக நாம் எழுதும்போது அந்த கண்டென்ட்டு, ரைட்டிங் ஸ்டைலு, மொழி இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது நாம் எல்லாரும் கூடி விவாதித்து ஒரு பாதையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள வட்டார வழக்குகள் அப்படின்னு இருக்கு. வட்டார வேறுபாடு, வட்டார வழக்கு மொழியை சிறார் இலக்கியத்தில் பயன்படுத்தலாமா? இது நம்ம ஏற்கனவே சில சில பயிரங்களில் கருத்தரங்களில் பேசியிருந்தாலும் கூட இன்னும் வருங்காலத்திலும் இந்த விவாதத்தை தொடர வேண்டிய அவசியம் இருக்கு. வட்டார வழக்கு பயன்படுத்தும் போதுதான் சிறார் இலக்கியத்துக்கான ஒரு அழுத்தம், அந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இது கூடுதலாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல வட்டார வழக்கு சொல் அகராதி போட்டு தான் பெரியவர்களுக்கே நம்ம உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும்போது அது குழந்தைகளுக்கு எப்படி அது போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வட்டார வழக்கு, வட்டார அடையாளங்களோடு கதாபாத்திரங்களை படைப்பது, அல்லது நம்ம இந்த வயசை பொறுத்து நம்ம இப்போ வெளியிடுறோம். இந்த புத்தகம் 3 வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள, இந்த புத்தகம் 10 வயசு 12 வயசு வரைக்கும் நம்ம போடுறோம். அது மாதிரி இந்த புத்தகம் கரிசல் வட்டாரத்துக்கான குழந்தைகளுக்கான புத்தகம், இது கொங்கு மண்டலத்துக்கான புத்தகம், அப்படி நம்ம போட வேண்டியது இருக்கா, தேவை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வருங்காலத்தில் விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப நாளா மனசுல உறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தோடு இணைந்து பல புத்தகங்களை நாம் உருவாக்கியிருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு இந்த காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான வரவு. தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல அந்த நூற்றுக்கணக்கான புத்தகங்களை நாம எல்லாருமே எழுதி கொடுத்துருக்கோம். அங்க போய் உட்கார்ந்து நம்ம எழுதும்போது ஒவ்வொரு முறையும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பொருண்மை கொடுத்து பொருண்மை சார்ந்து எழுத சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கான ஒரு கதை கொடுங்க அப்படின்னு சப்ஜெக்டை வச்சு, அப்போ முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு பொருண்மைக்காக நாம் கதை எழுதுகிறோம் அப்படிங்கிற போது, இந்த படைப்பு மனம், நம்ம வந்துட்டு தமிழ் சிறுகதை எழுதுறோம், நாவல்கள் எழுதுறோம் பெரியவர்களுக்காக, அதெல்லாம் ஒரு பொருண்மையை முன்னிட்டு நம்ம எழுதுறது இல்லை. மன எழுச்சி, ஒரு படைப்பு வெளியேறுவதற்கான அந்த சகல அம்சங்களும் நமக்குள்ள ஆப்பரேட் ஆகி நம்ம ஒரு கதையை எழுதுறோம். அந்த மாதிரி சிறார் இலக்கியம் அப்படி படைக்கப்படுகிறதா? ஒரு 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 பொருண்மையை நோக்கி நாம எழுதுறோம். அதுல படைப்பு மனம் நவீன இலக்கியத்திலே செயல்படுகின்ற படைப்பு மனம் சிறார் இலக்கியத்திலே செயல்படுதா? அது செயல்பட வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது. உதாரணத்துக்கு இதுல பாடநூல் நிறுவனத்துக்காக எழுதுனதுல நான் வந்து காசுன்னு ஒரு புத்தகம். அது வந்து பணம் எப்படி வந்துச்சு மனித வாழ்க்கையில, பணம் இல்லாத ஒரு காலம் இருந்தது, அதுக்கப்புறம் பணம் வந்துச்சு, பணம்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்வதற்காக ஒரு கதை அதை உருவாக்குறோம். அதுல வந்து இந்த படைப்பு மனம் அதுல வந்து செயல்படுதா? நமக்கு வந்து அந்த நாம இப்ப சிறாருக்காக எழுதக்கூடிய கதைகள்ல எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு அக்கறை இருக்கு. எழுதும்போது வாக்கிய அமைப்புகள், சொற்கள், எத்தனை சொற்கள் இருக்கணும் ஒரு வாக்கியத்துல, அந்த எச்சரிக்கை உணர்ச்சி இருக்கு. அக்கறையும் எச்சரிக்கை உணர்ச்சியும் இருக்கிற அளவுக்கு படைப்பு மனம், கிரியேட்டிவ் மைண்ட் ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அது ஒரு நாங்க அறிவொளி இயக்கத்துல ஆனா ஒன்னா கற்றுக் கொடுக்குறோம் பெரியவங்களுக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கான கதை எழுதும் போது இந்த மாதிரியான ஒரு இதை சந்திச்சோம். அவங்களுக்கு கதை எழுதும் போது 5 வார்த்தைகளுக்கு மேல் ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்வு அனுபவத்திலிருந்து இந்த கதையை புரிந்து கொள்ளத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். இப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம அவங்களுக்காக எழுதணும். அது மாதிரிதான் இப்ப சிறார் இலக்கியத்திலையும் சில கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம எழுத வேண்டியது இருக்கு. அப்படி இல்லாம இந்த கதையை குழந்தைகளுக்காக நம்ம பெரியவங்களுக்கு கதை எழுதும் போது நமக்கு உள்ளுக்குள்ளிருந்து ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா? அது வந்து சிறார் இலக்கியத்தை எழுதுறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறத நீங்க இதை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிற தோழர்கள் வந்து உங்களுடைய அந்த அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் அதை டிஸ்கஸ் பண்ணணும், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து எழுதுறவங்க உதயசங்கர், விஷ்ணுபுரம் சரவணன், பாலபாரதி, ஆதிவள்ளியப்பன், இப்படி ஒரு பெரிய டீம், சாலை செல்வம், இப்படி ஒரு பெரிய டீம் இருக்குங்களா? நீங்க அந்த குழந்தைகளுக்காக எழுதும் பொழுது உங்களுடைய படைப்பு மனம் இயங்கிய தன்மை இருக்குல்ல, அந்த ப்ராசஸ், ரைட்டிங் ப்ராசஸ் யோசிச்சு பொது வழியில வச்சிங்கன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாசிப்பு இயக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல நடத்துறாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் அது. அதுல வந்து 3 கட்டமா அந்த புத்தகம் தயாரிக்கிறாங்க. நுழை, நட, வர அப்படின்னு 3 ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. நுழையில வந்து வெறும் படங்கள் மட்டும் இருக்கும், ஒரு லைன் மட்டும் எழுத்து இருக்கும். நடல எழுத்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும், வரல இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அந்த கண்டிஷன், அந்த அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்பம், அந்த படைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் நம்முடைய மைண்ட்ல ப்ரிடாமினண்டா இருக்குது. படைப்பு மனம், அது படைப்பு மனம் செயல்பட்டா தான் அந்த கதைக்கு வந்து ஒரு உயிர்த்தன்மையும் வாசிக்கிற குழந்தைகளுக்கு நம்பகத்தன்மையும் எல்லாமே அதுல உருவாகும். நம்ம பெரியவங்களுக்கு எழுதும் போது சந்திக்கிற அது எல்லாமே இதுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உங்க நிறைய எழுதின தோழர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, பிறருக்காக எழுதக்கூடிய நாம எல்லாருமே
அவர்களுடைய பாடப்புத்தகங்களை கட்டாயமா வாசிக்கணும். குறைந்தபட்சம் தமிழ் பாடப்புத்தகங்களையாவது, தமிழ் வரலாறு போன்ற பாடப்புத்தகங்களை கட்டாயம் நம்ம வாசிக்கணும். ஏன்னா பள்ளிக்கூடங்கள் வந்து குழந்தைகளுடைய உளவியலை தீர்மானிப்பதுல, வடிவமைப்பதுல மிகப்பெரிய பங்காற்றுது. அப்பா அம்மாக்கள் அது ஒரு இடம். குழந்தைகளை செதுக்குகின்ற குழந்தைகளுடைய மனங்களை தகவமைக்கின்ற பணி வந்து ஒன்று குடும்பத்தில் நடக்கிறது, இன்னொன்று பள்ளிக்கூடத்தில் நடக்குது. ரெண்டு தான் ஒரு மேஜரான இடம். பொது வெளியில அவங்க பள்ளிக்கு வரும்போது, வெளியில போகும்போது, வரும்போது பார்ப்பதும் அவங்க மனநிலையை பாதிக்கும். அது வந்து தகவமைக்கும். ஆனா மேஜரான 2 ஏரியா வந்து குடும்பம் ஒண்ணு, பள்ளிக்கூடம் ஒண்ணு. இப்போ நம்ம குழந்தைகளுக்காக எழுத போகும்போது இந்த 2 ஏரியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பத்தியான ஒரு அறிதல் நமக்கு தேவை. அதுக்காக நம்ம வந்து குழந்தைகளுடைய எல்லா எந்த பருவத்து குழந்தைகள் எழுத போறோமோ அந்த பருவத்து குழந்தைகளுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாசிச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் அறிவும் ஆயிருக்கு அவங்களுடைய மன உலகத்துக்குள்ள. ஏன்னா எப்போதுமே ஒரு வாசகன் வந்து எப்படி வாசிக்கிறான், அவனுடைய வாழ்வு அனுபவத்தில் இருந்தும் வாசிப்பு அனுபவத்தில் இருந்தும் தான் அவன் ஒரு டெக்ஸ்டை வந்து புரிஞ்சுக்கிறான், உள்வாங்குறான். இப்ப நம்ம குழந்தைகளுக்காக எழுதும்போது அவர்களுடைய மன உலகம் எப்படியாக தகவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கு. அழகர்சாமியுடைய அன்பளிப்பு கதையில ஒரு வரி, மறக்க முடியாத ஒரு வரி இருக்காது. என்னன்னா, நம்ம எல்லாருமே குழந்தைகளை ஒரு பெரியவர்களுடைய மினியேச்சரா தான் பாக்குறோம். ஆனா உண்மையிலே அவர்கள் முழுமையான மனிதர்கள் என்று அவர்களுடைய உணர்வுகளை மதித்து நாம அவங்களோடு பழகுவதில்லை. அன்பளிப்பு கதையினுடைய மிக முக்கியமான மையமே அதுதான். குழந்தைகளை முழுமையான மனிதர்களாக நாம் அங்கீகரித்து நாம் எழுதுகிறோமா? இது போலி குழந்தை எழுத்தாளர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளும் அவங்களும் ஒரு புள்ளி சந்திக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. அவர்களை முழுமையான மனிதர்களாக அங்கீகரிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வு அனுபவம் என்ன, வாசிப்பு அனுபவம் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து கொண்டுதான் நாம் இதை அவங்களுக்காக எழுதுவதற்கான ஒரு இடத்துல நம்ம போகணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, வாசிப்பு இயக்கம் நடக்குது, குழந்தைகளுக்கான இதழ்கள் நடத்துறாங்க. இப்போ வந்து நம்ம விஸ்வபுரம் சரவணன், பாலபாரதி இவங்கெல்லாம் அந்த டீம்ல இருக்காங்க. இந்த ஊஞ்சல் அந்த மாதிரி 2 ஸ்டேஜில் நடத்துறாங்க. ஆசிரியர்களுக்கு கனவு ஆசிரியர் பற்றி வருது. அதையெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா இது எதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, இவற்றையெல்லாம் குழந்தைகள் உள்வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சிறார் எழுத்தாளர்கள் கட்டாயமாக பள்ளிக்கூடத்துக்கு போயும் பார்க்கலாம், அவங்க அழைச்சி போகலாம், அழைக்காமலும் போகலாம். நம்ம வந்து நம்ம அந்த உணர்வை உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. கட்டாயமாக சிறார் இலக்கியம் எழுதுகிறவர்கள் குழந்தைகளோடு இன்டராக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடுகளில் இருக்கிற குழந்தைகிட்ட நாம பேசுறோம். நம்ம வீடுகளில் இருக்கிற குழந்தைகிட்ட பேசுறது ஒரு வகை. ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு 20-30 குழந்தைகளோடு பேசுவது என்பது இன்னொரு வகை. 2 விதமாகவும் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்க ஒரு டீமா இருக்கும்போது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள், அவங்களுக்குள்ள உலவக்கூடிய மனநிலைகள், அது நிச்சயமாக அது வேற இருக்கும். வீட்டுக்குள்ள வரும் பொழுது அவங்க வேற. ஒரே குழந்தை வீட்டுல ஒரு விதமாகவும் ஸ்கூல்ல ஒரு விதமான மனநிலையோட தான் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் துல்லியமாக உள்வாங்கி கொள்வது சிறார் இலக்கியத்தை படைப்பதற்கு ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். அதற்கு என்ன வழி, எப்படி நம்ம எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நம்ம டக்குனு போயிட முடியுமா? அதுக்கான ஒரு பிராக்டிக்கலான ஒரு நடைமுறை தந்திரத்தை நாம உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வருங்காலத்துக்கான இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து சிறார் இலக்கியத்துக்கான விமர்சனம் மரபை உருவாக்க வேண்டியிருக்கு. அது இன்னும் உருவாகல. அது விமர்சனமே இல்லாம அடிச்சு போய்கிட்டு இருக்கு. அப்ப சிறார் இலக்கிய படைப்புகள் குறித்த விமர்சன கூட்டங்கள், விமர்சன இதழ்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம். அப்படி ஒரு விமர்சன மரபை நாம உருவாக்கணும். அது கண்டிப்பா இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங். எப்பயாவது யாராவது படிச்சுட்டு சொல்றோம்,
அந்த மாதிரி தான் இருக்கு. குறிப்பாக வந்து இப்ப சாதி குறித்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வரைக்கும் சாதி உள்ள போயிருச்சு. வெட்டு குத்து வரைக்கும் அது போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரமான சம்பவங்கள் பள்ளிக்கூடங்கள்ல சாதி குறித்து நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நம்முடைய நம்முடைய படைப்புகள்ல அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். 1, 2 வந்திருக்கு. நான் ஒரு இளங்கோவுடைய ஒரு புத்தகம் கயிறு, சுகுண சரணி கயிறு, இந்த மாதிரி 1, 2 புத்தகங்கள் தான் சாதி குறித்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் மேஜரா நம்ம அது சாதி இல்லை என்பதை எப்படி கன்வின்சிங்கா குழந்தைகளுக்கு சொல்றது, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. கன்வின்ஸ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஏரியா கொஞ்சம் வீக்கா இருக்கும் நம்ம. அப்புறம் சிறார் இலக்கியம் பொத்தாம் பொதுவா பேசாம சிறாருக்கான கதைகள், சிறுகதைகள், நாவல்கள், பாடல்கள், நாடகங்கள், இந்த மாதிரி பிரிச்சு தனித்தனியான பயிலரங்குகள் இளம் படைப்பாளிகளுக்கு சிறார்களுக்கான நடத்தம். எப்படி பெரியவங்களுக்கு செய்யறது எல்லாம் தான் சொல்றேன். அதாவது சிறார் வந்து முழுமையான மனிதர்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டால் நம்ம நவீன இலக்கியம் பெரியவர்களுக்கான நவீன இலக்கியத்துக்கு உலகத்துக்குள்ள என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே சிறார் இலக்கியத்துக்கு செஞ்சாகணுங்கிறது தான் நம்முடைய வருங்காலத்தினுடைய அஜெண்டாவாக நம்ம முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தனித்தனி பயிலரங்குகளா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இயல் மாதிரியான மின்னிதழ்கள் அந்த பணியை முன்னெடுக்கலாம். இதெல்லாம் அவசியம்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தான் நான் உட்காந்து யோசிச்சதுல வந்தது. இதை ஒரு முன்னுரையாக வைத்துக்கொண்டு தோழர்கள் விவாதித்தால் நாம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய வேலையை நகர்த்தலாம் என்று நான் தோன்றுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ண. சிறார் இலக்கியத்தின் எதிர்காலம் குறித்து நிறைய விவாத புள்ளிகளை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவர் சொல்கிற பல விஷயங்கள் குறித்து இன்னும் சிறார் இலக்கியம் மனம் திறந்த உரையாடலுக்கு செல்லவில்லை என்பதை நாம பதிவு செய்துதான் ஆக வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குரல்கள் மட்டும்தான் நமக்குள்ளே வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனம் திறந்த உரையாடல் இதன் மீது அக்கறை இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு வந்திருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த புள்ளிகளை எல்லாம் தொகுத்து நான் திரும்ப சொல்ல வேண்டுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவர் பேசிய அந்த உரையின் அடிப்படையில் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருமே உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கூட எழுப்பலாம் என்று தெரிவித்துக் கொண்டு முதல்ல யார் பேச வர்றீங்க? சரவணன் வந்திருந்தாரு. விஷ்ணுபுரம் சரவணன், அவரை பேச சொல்லுங்க. சரவணன், விஷ்ணுபுரம் சரவணன், வாங்க, மேடைக்கு வாங்க. வணக்கம், கேக்குதா? கேக்குது. நான் ரொம்ப தான் வந்தேன். ஒரு கடைசி ஒரு 15-20 நிமிஷம் தான் கேட்டிருப்பேன். எனக்கு சொன்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல் விஷயம் வந்து உரையாடுறதுக்கான அந்த வித்தியாசங்கள், நம்முடைய வீட்டு குழந்தைகளோ அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டு குழந்தைகளோ அவங்களோட உரையாடுவதுங்கிறது வேற, ஒரு பள்ளியிலோ அல்லது பொதுவாக கூடுகிற இடத்துல, அது பள்ளினா கூட அவங்க ரெகுலரா சந்திக்கிற ஒரு நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து இயங்கும் போது, குழுவா இயங்கும் போது வர்ற வெளிப்பாடு ஒண்ணு. திட்டமிடாமல் ஏதோ நிகழ்ச்சிகள்ல யாருனே தெரிஞ்சு அறியாம குழந்தைகள் ஒண்ணு சேருவாங்க இல்லையா, அங்க வந்து அவங்கள தன்னை வெளிப்படுத்திக்கிறதுங்கிறது ஒண்ணா இருக்கு. இப்படி
பல படிநிலைகள்ல குழந்தைகள் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறத வந்து குழந்தை எழுத்தாளர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா நான் பாக்குறேன். ரெண்டாவது, விமர்சனங்கள் வந்து சிறுவர் இலக்கியம் தொடர்பாக விமர்சனங்கள் வந்து ரொம்ப கராரா வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்குங்கிறது வந்து தொடர்ச்சியா நான் 2-3 வருஷமாவே பேசிக்கிட்டே இருக்கும். அண்ணன் சொன்னது மாதிரி பொது வெளியில அது உடனடியா வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறது தெரியல. குறைந்தபட்சம் நம்ம ஒரு சின்ன ஒரு எழுதுகிற ஒரு படைப்பு மீது விமர்சனத்தை நீங்க கராரா வைக்கலாம் அப்படிங்கிற ஏற்பு மனநிலையோட இருக்கிற நண்பர்களாவது கூடி பேசலாம். அப்படி இப்ப என்னுடைய படைப்புகளை எந்தவித எந்த விதமான பரிதாபங்களோ பச்சாதாபங்களோ இல்லாம கரார் தன்மையோட என் படைப்புகளை விமர்சிக்கலாம் அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும் கூடி முதல்ல பேசலாம். அப்படி கூடி பேசுற நண்பர்களுடைய வருகைக்கு முதல் நபரா நான் கை தூக்குறேன். அப்படி செய்யும் போது குறைந்த விரிவடையும் செய்யறோம், சீரியஸா பேசிக்கிறோம். இப்ப என்னுடைய ஒரு புத்தகத்தை ஒருத்தவங்க உதயசங்கத்தோட விமர்சிக்கிறாருன்னா அது இந்த டெக்ஸ்டுக்கான விமர்சனம் தாங்கிற மாதிரி சின்ன புரிதலோட நான் வந்து இது ரொம்ப பேசிக்கான புரிதல். நாங்க எல்லாருக்கும் தெரியும், கவிதைகள் சார்ந்த கூடங்கள்லாம் அடிதடியும் நடக்கும். அதுக்கு அடுத்தது 2 பேரும் போய் டீ சாப்பிடுவாங்க, எல்லாம் வெவ்வேறு கடைகளுக்கு போய் சாப்பிடுவாங்க. அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அப்ப அந்த சூழல் சிறார் இலக்கியத்துக்குள்ளாரையும் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அது 2 விஷயத்தையும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிறார் படைப்புகள் குறித்த ஒரு இதழ் கொண்டு வர்றது, விமர்சனத்துக்கு மட்டுமே பெரியவங்களுக்கான விமர்சனம் இதழ்கள் வந்தது போலவே இதுக்காக ஒரு விமர்சன இதழ் கொண்டு வரலாமோ? அது பெரியவர்கள் படிப்பதற்காக, குழந்தைங்க படிப்பதற்காக இல்ல, பெரியவர்கள் அந்த நூல்களை பற்றி ஒரு மதிப்பீடு ஒரு மின்னிதழாக கூட நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இப்ப இயல் வந்துகிட்டு இருக்கு, பல்சுவையா எல்லாமும் கலந்து வந்துட்டு இருக்கு. அது போல இது ஒரு மின்னிதழாக கூட நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது வந்து இப்போதைக்கு வர்ற இதுல லாஜிக் எரர் என்ன இருக்கு, பொருந்தாத சொற்கள் என்ன இருக்குங்கிறது மட்டும் பார்க்காம அண்ணன் சொன்ன மாதிரி படைப்பு தன்மையோட அது இருக்கா அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. சில நேரங்கள்ல வந்து நம்முடைய மனநிலைக்கு தாண்டி நம்ம கருத்தை சொல்றோங்கிற ரீதியில ரொம்ப அதுதான் ஆதிக்கம் செலுத்தே தவிர அது கதையா மாறலைங்கிறது வந்து ரொம்ப நிறைய நான் வந்துட்டு இருக்கிற படைப்புகள்ல பெரும்பான்மையோட்ட படிச்சிடுறேன். பார்க்கும்போது ரொம்ப சோர்வாகவும் இருக்கு. பெரியவர்களோட கதையை நான் படிச்சுட்டு ஏதாவது ஃபேஸ்புக்கில் குழந்தைகளுக்கு எழுதுறவங்க வந்து எங்க புத்தகத்தை எழுத மாட்டேங்கிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லும் போது 2 உணர்வு வந்துடுது. ஒண்ணு வந்து அது நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல முடியல நேரடியா, அதை எப்படி சொல்லாம இருக்கேங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. 2வது, பொது வழியில இப்படி நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணி எழுதுறமான படைப்புகள் சிறார் இலக்கியத்தில் ரொம்ப குறைவா வருதே அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கு. இதெல்லாம் கடந்து போகணும்னா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரியான சில விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம செய்யணும். செய்யறதுக்கான முன்னெடுப்புகளை வந்து நானும் கரங்கோத்துக் கொள்கிறேன். நன்றி. அதான் இப்ப பொருண்மையை முன்வைத்து எழுதுவது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ட்ரெண்டா இருக்கு நம்மகிட்ட. நாம் கூட எல்லாருமே அப்படித்தான் செய்யறோம். இந்த விஷயத்துக்காக ஒரு கதை எழுதுவதுன்னு அப்படி இல்லாம சிறார் கதைகள் வருமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னங்கிறத அதையும் சேர்த்து தோழர்கள் பேசுங்க. அப்படி பொருண்மை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு முன்முடிவோட இருக்கிறது ஒரு படைப்பிலக்கியமாகவே அது ஆகுமா? அந்த கோணத்துல பார்த்தா வந்த சிறுகதை சிறார் இலக்கிய கதைகள் எல்லாமே வந்து செயற்கையானவை தானோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அப்படி ஆனா பொருண்மைங்கிறது ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணலைன்னா சிறார் இலக்கிய கதையே வராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமா எனக்கு இருக்கு. இதை பத்தி சொல்லுங்க. இல்ல இப்ப நமக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப வெரி ஃபார்மலான ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளார இந்த சிறார் இலக்கியத்தை வெளில கொண்டு வந்திருக்கோங்கிற ஒரு இடைப்பட்ட காலம் தான் நான் நினைக்கிறேன். கேட்கல சரவணன் மாதிரியான ரொம்ப டெம்ப்ளேட்டான வாழ்க்கையில ஊட்டிட்டு போயிடலாம். அந்த இடத்தை நோக்கி தான் நகரங்கிறதா இருக்கு. நம்ம கொஞ்சம் காத்திருக்கிறதும் சில விஷயம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இன்னும் சொல்லணும்னா 2013 இருந்து நான் குழந்தைகளோட பல்வேறு பள்ளிகளுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு பள்ளிகளுக்கு போகும்போது அநேகமா முதல் முறை வந்து நம்ம ஆயிஷா நடராஜன் சாரோட ஸ்கூலுக்கு போயிருந்தப்பதான்
முதல் முறையே இடது கை பழக்கம் உள்ள குழந்தைகளோட ஒரு உரையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அவங்களுக்காக தனியா ஒரு இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் எந்த பள்ளிக்கு போனாலும் இடது கை உள்ள மாணவர்களோட பேசுறதுக்கு அது வந்து ஒரு பகுதி நேரம் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களுடைய எதிர்கொள்ற பிரச்சனைகள் அல்லது மகிழ்ச்சி எதுவா இருந்துக்கிட்டுமேன்னு பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன் சொன்னது வந்து ரொம்ப இதா இருந்தது. நம்ம இடது கையால கொடுக்கும்போது நார்மல் இல்லை இவன் அப்படின்னு சொல்லி, நார்மலான ஆள் இல்லை, நார்மலான பழக்கத்துல உள்ளவன் இல்லை, வலது கையில எடுக்கிறதா நார்மல் அப்படின்னு சொல்லும்போது நாங்க அவ அப்நார்மலா அப்படின்னு ஒரு பையன் அவங்க மாமாவோட கேட்டுக்கிட்டு அதை என்கிட்ட ரொம்ப வருத்தத்தோட ஷேர் பண்ணான். இது நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஆனா இது அந்த ஒரு கேள்வி வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பொருண்மையில உடனே எழுதணும் அப்படின்னு நினைச்சா இதை வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கதை எழுதி முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா இது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சரியா ஒரு ஒரு படைப்புக்கத்தோட வர மாதிரியான ஒரு கதை செட் ஆனா மட்டும் எழுதலாம்னு சொல்லி நான் வச்சுட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்புறம் வெயில் வந்து ஒரு கூட்டத்துல வந்து பேசும்போது, கவிஞர் வெயில் பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசினா, தலித்துகளை ஒதுக்கி வைக்கிறது, ஒரு சாதியினரை ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கும்போது மனிதர்கள் வந்து தன்னுடைய உறுப்புகள்லயே ஒரு உறுப்பு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஒரு மலம் கழிக்கும் போது அது கழுவுறாங்கிற ஒரு நிமிட வேலைக்காக 24 மணி நேரமும் அந்த கையை வந்து ஒதுக்கி வச்சு அதுல எந்த நல்ல விஷயமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ஒரு உளவியலா என்ன ஆகும்னா, நான் என் உடல்லயே ஒரு உறுப்பு ஒதுக்கி வைக்கிறேன்னா ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்கிற ஒரு உளவியலை ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பையன் கேட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி உருக்கி, அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்த கையால சண்டை போட்டிருப்பான்னு பார்க்கும்போது எந்த வரலாற்று ஆதாரத்திலையும் அவன் இடது கையா வலது கையான்னு குறிப்பிடவே இல்லை. அப்ப அதை பத்தி நாங்கள் குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் எந்த கைன்னு சொல்லவே இல்லையா, ஒருவேளை இடது கையால் கூட சண்டை போட்டுக்கலாமே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் என்னுடைய இடம் நாவலுக்கான ஒரு புள்ளி கிடைச்சது. ஆனா இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உடனடியாக அது ஒரு ஸ்பார்க் கிடைச்சிச்சேன்னு எழுதாம, அதனால இடம் ரொம்ப பிரமாதமான நாவல் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. பட் அப்ப அதுக்காக ஒரு சின்ன காத்திருப்பு வந்து இருந்துட்டு இருந்தது. அப்படி அந்த காத்திருப்பு அந்த ஒரு ஸ்பார்க் வந்து எழுதுற அளவுக்கு ஒரு ஸ்பார்க்கா மாறாம அது எழுதக்கூடாதுங்கிற ஒரு சின்ன கரார் தன்மையோட நான் இருந்தேன். அதுதான் என்னுடைய நான் கொஞ்சம் குறைவா எழுதுறதுக்கும் அதுதான் ஒரு பெரிய காரணமா இருக்கு. எழுதும் போது அது வந்து அந்த தன்மையை கோரலாட்டினா அது அந்த பொறுமையை வந்து பொறுமையாகட்டும் அல்லது ஒரு வாழ்வில் இருந்து ஒரு சின்ன பீஸ் கிடைச்சாலும் சரி, அது எழுத்தா மாறுறதுக்குள்ளார ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியான விஷயம் நடக்கலாட்டினா அதை எழுதாம தவிர்க்கிறது தான் என்னுடைய வழக்கமா நான் வச்சிருக்கேன். அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம எழுதி முடிச்ச பிறகு அது எழுதுற ப்ராசஸ்லேயே தெரிஞ்சிடும். இடம் எழுதும்போதும் சரி, எலிவேட்டை எழுதும்போதும் சரி, அந்த 15 நாள் வேற எந்த 15 நாளோ ஒரு மாசமோ ஆகுதுன்னோ அந்த நாவலோட நீளத்தை பொறுத்து அந்த எழுதுற நாட்கள்ல வேற எதுவுமே யோசிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும்போது, நான் பெரியவர்களுக்காக எழுதியிருக்கிறேன். எனக்கு பெரியவர்களுக்கு எழுதும் போதும் இதே மனநிலை இருந்திருக்கு. நான் ஒரு அளவு என்ன அளவு திருப்தி பட்டுக்கிறேன். அதுக்கு இணையாக தான் இதுக்கு முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான இதுதான் நான் என்கிட்ட பழகுற நண்பர்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன். இதுவும் எனக்கு வேற யாரோ கையளிச்சுதான், யூமாவாசி மாதிரி தமிழ்ச்சர் மாதிரி யாரோ ஒரு ஆட்கள் எனக்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லி கொடுத்ததுதான். அதை நான் இப்படி பகிர்ந்துக்கிறேன் எல்லாத்தையும். இது ஒரு நல்ல பதில். இது வந்து இது எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலாக தான் இருக்கு. இது இந்த வழியில போறது கரெக்ட். படைப்பு ஊக்கத்தோட படைப்புகள் வருவதற்கான ஒரு வழிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற தோழர்கள் பேசுங்க. ஐயா வணக்கம். நான் புதுச்சேரியில இருந்து கவிஞர் மாலதி ராமலிங்கம் பேசுறேன். நான் பேசலாமா, வேற யாராவது பேசுறதுக்கு இருக்காங்களா? பேசுங்க. பெரியோர்கள் நிறைந்த சபைக்கு வணக்கம். வளரும் குழந்தைகளுக்காக இத்தனை பெரியோர்கள் இந்த அளவுக்கு கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு பார்வையாளராக தான் நான் இதுல இணைஞ்ச இந்த நிகழ்ச்சியில முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடந்த சற்று முன் பேசினார்ல ஒரு ஐயா சரவணன் சொல்லிட்டு ஐயா மாதிரி தான் நானும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இணைஞ்சேன். நீங்க சொன்ன அந்த அதாவது பொருண்மையை பத்தி எடுக்கிறதா நம்மளுடைய இயல்பா நம்மளுடைய மனசுல இருந்து வர்ற அந்த படைப்பை பத்தி அந்த மாதிரி 2 விதமும் இருக்கு. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவம் சொல்றேன் ஐயா. நான் சமீபத்துலதான் குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுத ஆரம்பிச்சேன்.
அப்ப நான் எழுதணும்னே எனக்கு தோணுனது என்னன்னாக்கா, குழந்தைகளுக்கு நெருக்கமான பொருள் என்ன? அவங்களுடைய தினப்படியான வாழ்க்கை முறையில அவங்க என்னென்ன பொருள்லாம் பார்க்குறாங்க? அந்த பொருள வச்சு நாம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பாட்டு நான் எழுத ஆரம்பிச்சேங்க ஐயா. சில இதழ்கள்ல வந்திருக்குது என்னோட பாட்டு. முக்கியமா இயல் இதழ்ல வந்திருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, என்ன மாதிரி வளர்ற படைப்பாளர்களுக்கு இத மாரி ஏதாவது ஒரு பொருண்மை குடுத்து, இத வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு பயிற்சிக்கான ஒரு வழிமுறைக்கு அந்த மாதிரி ஒரு பொருண்மை வந்து வசதியா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கய்யா. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, நமக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இயல்பா மனசுல அந்த படைப்பாக்கம், அந்த இது வரும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்கய்யா. அ அது ஒண்ணு. அதுக்கப்புறமா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த வட்டார வழக்கு பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த சொல்லாடல் குழந்தைகளுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? நிச்சயமா அந்த வட்டார வழக்கு இருக்கிற மாதிரி சிறுவர் கதைகள், முக்கியமா நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு வாக்கியத்துல 5 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கட்டமைப்பு ம் அ இந்த மாதிரி வட்டார வழக்குல வச்சு ஒரு இதழ்கள்ல வர்றது அப்படின்றது தேவையான ஒன்றா நான் கருதுறேங்கய்யா. என்னோட நீங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா. ஏன்னா, நம்மளுடைய வட்டார வழக்குன்றது மரபை சார்ந்தது. அது வந்து இப்பவே எவ்வளவோ விஷயங்கள் வந்து குறைஞ்சுகிட்டே போகுது. ஆனா, இந்த மாரி இந்த வளரும் குழந்தைகளுக்காக அந்த வட்டார வழக்கு தெரிவிக்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வழிமுறையில பிள்ளைகளுக்கு அந்த வட்டார வழக்கு சொற்கள், சொல்லாடல்கள் அத வந்து நம்ம இந்த சிறார்களுக்கான இலக்கியத்துல எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்ல ஒரு முன்னெடுப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்கய்யா. இன்னொன்னு வந்து சிறார்களுக்கான இலக்கியத்த வந்து விமர்சனம் பண்றத பத்தி சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா, அ நான் ஒரு வளரும் படைப்பாளியா இருக்கிறதுனால, இந்த மாதிரி இருக்கிறத வந்து நிச்சயமா நான் வந்து அத ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா, அது என்ன நான் கூர்தீட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு குடுக்குறோம். அது நல்லபடியா போய் சேருதுன்றது அந்த மன நிறைவு, இத மாதிரி ஒரு கூட்டத்திலயோ, இல்ல தனியாவோ அத வந்து யாராவது அத பத்தி விமர்சனம் பண்ணி, இப்போ சரவணன் ஐயா சொன்ன மாதிரி அத நேர்மறையா எடுத்துக்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழல்ல, அது நிச்சயமா வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுதுங்கய்யா. அ இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. அதாவது குழந்தைகளுக்கான படைப்புகள் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு குடும்ப வாழ்க்கை. அது வந்து எப்படி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்துட்டு போறது அப்படின்றது. நிச்சயமா அது நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அ என்ன சொல்றது? அதிவேகமா நம்ம அதுல வந்து அத பத்தி சிந்திச்சு, அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கோம் அப்படின்றத வந்து ரொம்ப மிகச்சரியா நீங்க சொல்லியிருந்தீங்க. ம் அ சில விஷயங்கள் மட்டும் தான் நான் இப்போ கேட்க முடிஞ்சது. அதனால எனக்கு நீங்க பேசுனதுலருந்து நான் யோசிச்சு இப்ப உடனே உங்ககிட்ட பேசியிருக்கேங்கய்யா. இதுல ஏதாவது தவறாயிருக்கா எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். குழந்தைகளுக்கான படைப்புகள் வருது இல்லீங்களா? அந்த குழந்தைகளே எழுதுறாங்க இல்லையா? குழந்தைகள் எழுதுற கதை. அந்த குழந்தைகள் எழுதுற கதை, அந்த கதைக்கு குழந்தைகளே போடுற ஓவியம். அத மாதிரி புத்தகங்களுக்கு நான் விமர்சனம் எழுதி சில மின்னிதழ்கள்ல வந்திருக்கு. எதுக்கு சொன்னேன்னாக்கா, எனக்கு வந்து புத்தக பரிசுக்கு கிடைக்கும்போது, நான் ஒரு இதழ்ல சொன்னேன். நீங்க அரசியல் அது இதெல்லாம் குடுத்துருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா, இந்த மாரி குழந்தைகளுடைய படைப்பையே நீங்க எனக்கு பரிசா குடுத்தீங்கன்னா, நான் அது எழுதும்போது அந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு ஊக்கமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் பரிசு கிடைச்சதுல ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளைக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதுல எழுத முயற்சித்தேன். ஆனா, இந்த மாதிரி குழந்தைக்காக எழுதப்பட்ட படைப்புகள், இந்த மாதிரி ஒரு தளத்துல வந்து அத வந்து ஒரு ஆய்வு ரீதியான முறையில் அத அலசி ஆராய்ஞ்சு, அத வந்து எப்படி அத இன்னும் முன்னேற்றம் அடையறதுக்கான வழிய பார்க்கலாம் அப்படின்றத இந்த கருத்து வந்து எனக்கு மிகவும் மிகவும் பிடிச்சிருக்குதுங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி. ஏதாவது தவறா நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரியல. முன்னாடியே பொறுத்துருங்க. நன்றிங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, நன்றி. நல்லா நன்றி. நல்லா பேசுனீங்க. நன்றி. வேற யாரும் பேசுறீங்களா?
இளங்கோ தோழர் பேசுறீங்களா? நன்சை இயற்கை அங்காடி பேசுங்க தோழர். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ தமிழ்ச்செல்வன் ஐயா பேசுறப்ப சொன்னாங்க இல்லையா, நம்ம ஒரு முன்முடிவோட ஒரு கதை எழுதுறோம், அது இல்லாம ஒரு கதை வருமான்னு. ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு சில கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கதை வடிவங்கள் தானே எளிமையா இருக்குது. இப்போ வலதுசாரிகள்லாம் ரொம்ப இயல்பாவே அவங்க ஒரு பெரிய நீண்ட கதை வடிவம் வச்சிருக்கிறாங்கல்ல. மகாபாரதம் இந்த மாதிரியான இதிகாசங்கள் வழியாவே அவங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறதுக்கு இந்த கதை வடிவங்கள் அது கொஞ்சம் சுவாரஸ்யமான, இப்போ அவர் விஷ்ணுபுரம் சரவணன் சொன்ன மாதிரி ஒரு சின்னதா ஒரு நூல் கிடைச்ச உடனே அதை அவசரப்பட்டு நம்ம ஒரு சரடா போக்காம அது இயல்பான ஒரு கதையா வர வரைக்கும் காத்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி போறப்போ குழந்தைங்க கிட்ட எது நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு உதயசங்கர் சொன்ன மாதிரி அந்த பொது உடைமை காடுகளும் போராடும் காக்கைகளும் அந்த மாதிரியான புத்தகங்கள் என்னால சொல்ல முடியாத ஒரு பெரிய கான்செப்ட ஒரு கதை ரொம்ப எளிமையா ஒரு டீனேஜ் குழந்தைங்க கிட்ட அது கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஒரு தீம் இருக்கு, அது அவசரப்படாம நம்ம கொஞ்சம் பொறுமையா அது ஒரு கதை வடிவத்துக்கு நம்ம மனசுலயே வர வரைக்கும் எழுத்தாளர்கள் காத்திருந்து அதை கொடுக்குறப்போ கொஞ்சம் எங்களை மாதிரியான ஒரு சராசரி மனிதர்களுக்கு வீட்டுக்குள்ள உரையாடல்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்குது. அது இல்லாம ஒரு கதை வருமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ஒண்ணுதான் என்னோட கருத்துங்கய்யா. நன்றி. இந்த இந்த சந்தேகமே எனக்கு எதுக்கு வருதுன்னா, நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய சந்தேகம் தான். அதாவது வழக்கமான நம்முடைய பழைய நீதிக்கதைகள் இவையெல்லாம் ஒரு ஒன்றும் வழங்காத விஷயங்களை திணிக்குது. நாமளும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை திணிக்கிறோமோ, திணிப்பு இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலிருந்து தான் அந்த இது வருது. அதை தான் நான் விவாதத்துக்கான புள்ளியா வைக்கிறேன். சரி, யாராவது பேசுறீங்களா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இளங்கோ பேசுங்க. வணக்கம். நிறைய சப்ஜெக்ட் பேசணும். அந்த பொருண்மையை பத்தி, சிறார் இலக்கியம், வட்டார கதைகள், வட்டார சொல்லாடல், அப்புறம் சிறார் இலக்கிய நூல்களை பத்தின அறிமுக நூல்கள், இது மாதிரிலாம் பேசணும். நம்ம விட்டு போன ஒரு ஏரியா மொழிபெயர்ப்பு இலக்கியம்ங்கிறதும் ரொம்ப சிறாருக்கு இன்னைக்கு தேவையான ஒண்ணு. பிற நாட்டு பிற மொழி கதைகள் நிச்சயமா நிறைய 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 நமக்கு தமிழுக்கு கொணரப்பட வேண்டும். ஏற்கனவே நிறைய வந்திருக்குது. நம்ம சொன்ன மாதிரி தான் மலையாளத்திலையும் வங்காளத்திலையும் பார்த்தா நிறைய கதைகள், நாவல்கள் ஒரு கவித்துவமான முடிவுகளை கொண்ட கதைகளா இருக்குது. அதற்கு உதாரணமா பல நூல்களை சொல்லலாம். குறிப்பாக யூமா வாசுகியும் உதயசங்கரும் மொழிபெயர்த்த, மலையாளத்திலிருந்து மொழிபெயர்த்த நூல்கள், கிளிமரம் போன்ற நூல்கள், புத்தக தேவையதையின் கதை, அது மாதிரியான நூல்கள் ஒரு ஒரு இதுக்கான வரைமுறை கதைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எல்லைக்குள்ளெல்லாம் அந்த கதைகள் எழுதப்பட்டதில்லை. அதுபோல நான் நிறைய பிறமொழி கதைகள் வாசிக்கிற, அண்மையில வாசிக்கிற ஒரு வாய்ப்பு த்ரூ ஹிந்தி ஹிந்தியில என்னுடைய பொது புத்தியில பிரேம்சந்த் இப்ப ரீசெண்டா வந்த பெட்நாகர் போன்றவர்களை தவிர அண்மை காலங்கள்ல பெருசா கதைகள் வர்றதில்லை அப்படின்னு நான் உட்பட சில நம்பிக்கைகள் இருக்குது.
உண்மையில ஒரு 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 மாத இதழ் வந்து சைக்கிள் அப்படிங்கிற ஒரு மாத இதழ் இந்தியில வந்து மிக அற்புதமான கதைகள், வளரிளம் பருவத்து குழந்தைகளுக்கான கதைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜோனர் அற்புதமான கதைகள் வந்து இப்போ நான் அண்மையில ஒரு 10 கதைகளை மொழிபெயர்த்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதமும் இயல்ல வந்து அது அது பிரசுரம் ஆயிட்டே இருக்குது மின்னிதழ்ல. ஸோ ஸோ அதனால நமக்கு வந்து அந்த மொழியாக்க கதைகளும் வந்து நிறைய நிறைய வர வேண்டியது இருக்கு. அதன் மூலயமாக தமிழ் சமூகம் குழந்தை இலக்கியம் வந்து பிற மொழியில எப்படி இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிய குழந்தை வந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டே போறான் ஒரு கதையில. கடைசியில வந்து தன்னுடைய சமூகம் எதிர்க்கும், அப்பா அம்மா எதிர்ப்பாங்க, எனக்கு வயசாயிருச்சு, 40 வயசாயிருச்சு, அப்படி இருந்தாலும் நான் ஒரே ஒருத்தருக்காண்டி நான் என்னை மாத்திக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அந்த முடியையும் தாடியையும் வெட்டிட்டு ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வருவாரு. அது எதுக்காகனா அவருடைய வளர்ப்பு நாய் வந்து இவரை அந்த புது முகபாவனையில பார்த்தா வந்து கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இது மாதிரியான ஒரு 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 வேறுபட்ட வித்தியாசமான கதைகள் வந்து நான் வாசிக்கிறேன். அது மாதிரி சத்தீஸ்கர் மாநிலங்கள்ல வந்து நம்ம நம்ம ஊர்லயும் நடக்கிறது உண்டு. கிராமப்புறங்கள்ல வந்து நம்ம இந்த சிலை வழிபாடு, சிலை வழிபாடெல்லாம் இருக்குது. அங்க சில இடங்கள்ல வந்து நான் ஏதோ என்னுடைய குலசாமிக்கு வேண்டி அவங்க பண்ணலைன்னா அந்த குலசாமி சிலைக்கு நான் சாணி கொட்டி விடுறது உண்டு. என்னைக்கோ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ தெய்வங்களுக்கான நீதிமன்றம் கூடும். அதுல வந்து அந்த ஒரு பூசாரி வந்து அந்த தெய்வங்களுக்கு பனிஷ் பண்ணுவாரு. ஸோ இது மாதிரியான நிறைய நிறைய சில விஷயங்கள் நம்ம ஊர்லயும் நடக்கிறது உண்டு. கிராம பகுதிகளில் புறவி எடுக்கிறது அது மாதிரிலாம். ஸோ இது மாதிரி நிறைய நிறைய மொழியாக்க கதைகள் வர்றதுனால மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வாழ்ற மக்களுடைய அந்த கலாச்சாரங்களை குழந்தை இலக்கியத்தின் மூலமாக தமிழ் சிறாருக்கு நிறைய நிறைய கடத்த முடியும். அதுவும் ஒரு 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்கா வச்சு நம்ம அடுத்தடுத்த கட்ட உரையாடல்களை கொண்டு செல்லணும். நன்றி. நன்றி இளங்கோ. வேற யாரும் பேசுறீங்களா? அறிவுச்சுடர் பேசுறீங்களா? வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர்களே. அவ்வளோத்தையுமே குறிப்பு எடுத்துக்கிட்டேன். தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்ன எல்லாத்தையுமே சிறார் இலக்கியத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு பெரிய இதுவே நம்ம இயல்ல இதை பத்தி கூட ஒரு பெருசா கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளோ விஷயங்கள் நிறைய தோழர் வந்து கொடுத்திருக்க குறிப்பு வந்து நம்ம எல்லாருக்குமான சிறார் இலக்கிய, முக்கியமா இது எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்லாம சிறார் இலக்கியத்துல அதை கொண்டு போய் களத்துல சேர்க்கக்கூடிய செயல்பாட்டாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா தான் இந்த குறிப்பு இருக்கு. மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு தோழர். நம்ம எது எல்லாமே ஓரளவுக்கு நடந்திருக்கு. இந்த விமர்சன மரபு மட்டும் இல்ல, அதை மட்டும் நம்ம கொண்டு வரணும். விமர்சன மரபே இல்லாம நம்ம சிறார் இலக்கியம் வந்த புதுசுல அடிக்க வேண்டான்ட்டு அப்படியே வளர விட்டாச்சு. அது வளர விட்டு எங்க போய் நிக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய புத்தகங்கள் ரொம்ப அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல விழிப்புணர்வாகி விமர்சன மரபை கையில எடுக்கல அப்படின்னா இது பின்னோக்கிய பார்வைக்கு கொண்டு போயிடும். முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய சிறார் இலக்கியத்தை 100 ஆண்டுகளுக்கு பின்னால கொண்டு போற மாதிரி ஆயிரும்.
அதனால முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய அம்சத்தை தொட்டு சொல்லியிருக்காங்க தோழர். விமர்சன பரப்பை உருவாக்குறது, விமர்சன கூட்டங்கள் நடத்துறது, விமர்சன இதழ்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இதுல நம்ம இயல் உள்பட எல்லாருமே இதுல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர். நன்றி நன்றி. வேற யாரும் பேசுறீங்களா? சார் வணக்கம். வணக்கம்மா. கேக்குதாங்க சார்? கேக்குதாங்க சார்? பேசலாம். கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழல்ல இந்த முன்னெடுப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நேரத்துல தமிழ்ச்செல்வன் தோழர் இந்த மாதிரியான ஒரு தலைப்புல உரையாற்றுவது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசின எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். என்னுடைய பார்வையில இருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்ன முக்கியமான ஒண்ணு என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கான மொழியில் எழுதணும், வார்த்தைகள் இப்படி இருக்கணும், எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரத்துல அந்த கதை கலையாக வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அது ரொம்ப நம்ம கருத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் அதுல முக்கியம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்காக எளிமை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, பொருண்மை பற்றி பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பாடநூலுக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு தலைப்புல கேட்கும்போது மட்டும்தான் அந்த பொருண்மை மனசுக்குள்ள வருது. மத்தபடி அவங்க ஃப்ரீயா தான் எல்லாரும் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட தொடர்புல இருக்கிற நான் உட்பட எல்லா குழந்தைகளுக்கு எழுதுறவங்களும் தனக்கு ஒரு இடத்துல என்ன தோணுதோ அதை வச்சுதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க உரையாடிக்கும் போது அப்படியான ஒரு உரையாடல் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வரும்போது என்ன பொறுத்த வரைக்கும் வயது ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் குழந்தைகளுக்கு சில வட்டார வழக்கு வார்த்தைகளை அறிமுகப்படுத்தலாம். கதைகளை முழுமையா வராட்டியும் ஒரு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வயது இருக்குது. நீங்க குழந்தைகளுக்கு வட்டார வழக்கு கொடுக்க முடியாது. ஒரு 5 வயசுக்குள்ள, 8 வயசுக்குள்ள, 10 வயசுக்குள்ள. அதற்கு மேல இருக்கிற குழந்தைகள் வாசிக்கும் புத்தகங்கள்ல அங்கங்க வட்டார வழக்கு கொடுக்கலாமே, ஒரு தேடல் வருமே. ஏன்னா நாங்க கொண்டு போய் குழந்தைகளை சந்திக்கும் போது அந்த இடத்துல அந்த குழந்தைகள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா கேக்குறாங்க. ஆனா இதுவே 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அந்த கதையோடு சேர்த்து போகும்போது இந்த வார்த்தைக்கு இதுதானே இருக்கும் அத்தை சரியா அப்படின்னு எங்களை கேட்கறாங்க. சோ அந்த வார்த்தை அந்த வட்டார வழக்கை நம்ம இழக்காம இருக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கதைகளை அப்படியே எல்லாம் யோசிச்சு ஒரு நாள்ல ஒரு நைட்ல எல்லாம் குழந்தைகளுக்கு எழுதிட முடியாது அப்படிங்கிறதும் நான் உடன்படுறேன். எப்படி அப்படின்னா, ஒரு கதை உருவாகும் போது, ஒரு கான்செப்ட் உருவாகும் போது இதை குழந்தைகளுக்கு சொல்லலாம், இத குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது என்ன குழந்தைன்னு யோசிப்போம், அது எப்படி சொல்லலாம்னு யோசிப்போம், அந்த குழந்தைக்கு போய் சேர்ற மாதிரி எப்படி சொல்லலாம்னு யோசிப்போம். சோ அதுவும் ஒரு நாவல் எழுதும் போது கிட்டத்தட்ட நமக்கான ஒரு வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எழுதி முடிப்போம். நல்லா ஒரு 3-4 கதையெல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். வடிவமே வராம தூக்கி போட்ட கதைகள்லாம் இருக்கு நாவல். அப்போ நமக்கு ஒரு திருப்தி வர வரைக்கும் நம்ம எழுதிட்டேதான் இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விமர்சனம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது கண்டிப்பாக தேவை. முதல்ல அட்லீஸ்ட் அந்த எழுதுற எழுத்தாளர்கள் கிட்டையாவது நேரடியாகவோ ஒரு போன்லயோ இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு, அப்படி இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இது வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் அந்த எழுத்தாளர்கிட்டையாவது ஃபர்ஸ்ட் சொல்லலாம். நேரடி எங்கோ பேசாம நேரடியா அந்த எழுத்தாளர்கிட்டயே சொல்றது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன குழுவோட பிறகு ஒரு பெரிய கூட்டம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இது நான் கவனிச்ச வரைக்கும் சிறார் இலக்கியத்துல இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு எழுதுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் பெரியவங்களுக்கு எழுதும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே அந்த வயதை நம்ம கணக்குல வச்சுக்கணும், அந்த வார்த்தைகளை மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த வார்த்தை குழந்தைக்கு தெரியுமான்னு யோசிக்கணும், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கணும். சோ இவ்வளோ விஷயங்கள் குழந்தைங்களுக்கு எழுதும் போது நம்ம யோசிச்சுதான் எழுதுறோம் அப்படிங்கிறது நான் பெரியவங்களுக்கு எழுதும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக பெரியவங்களுக்கு எழுதுறது ஈஸின்னு சொல்லல, ஆனா குழந்தைங்களுக்கு எழுதும் போது இன்னும் கவனத்துல வச்சுதான் எழுதுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த வகையில இது என்னுடைய கருத்து. இயல் தொடர்ந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை பண்ணிட்டு வர்றதுல தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்ன மாதிரி, விஷ்ணுபுரம் சரவணன் தோழர் சொன்ன மாதிரி, கோமாக்கோ தோழர் சொன்ன மாதிரிதான் எல்லா கருத்துக்களுமே மிக முக்கியமான கருத்து. இன்றைய நிகழ்வு சிறார் இலக்கியத்தின் முக்கியமான நிகழ்வா நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை முன்னெடுக்க எல்லாத்துடைய ஆதரவும் தேவை. தொடர்ந்து இந்த மாதிரியான பங்களிப்பு கொடுங்க. அன்பும் நன்றி.
நன்றிமா, நன்றி. வேற முத்துராஜா தோழர் பேசுறீங்களா? பேசுங்க தோழர். முத்துராஜா தோழர் பேசலாம். தோழர் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் தோழர். நான் வணக்கம் வணக்கம். என்னை பொறுத்தவரையிலையும் நான் குழந்தைகள் பாடல்களை மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகள் பாடல் எழுத்தாளர். தோழர் சொன்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பெடுத்துக்கிட்டேன். தமிழ்ச்செல்வன் தோழர் சொன்னதை, அவர்களுடைய கலாச்சாரம், பொருளாதாரம், வாழ்வியல் அதையெல்லாம் குறிப்பிட்டு மாறுபட்ட இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் தகுந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் என்ன தோணுதுன்னா, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை கிராமப்புறத்து ஒரு வாழ்க்கை, இங்கே இருந்து வளர்ந்தனா, இங்கே உள்ள வாழ்வியல், இந்த குழந்தைகளோட இது தெரியும். இந்த ஒரு சாயம்தான் என்னுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே வருது. நான் ரொம்ப நினச்சி நம்ம பாடல்கள் மொனோட்டமஸாக இதே மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நகரம் சார்ந்து எழுதணும்னு ஒரு 2 பாடல்கள் கூட முயற்சித்துக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் நிறையா எழுத்தாளர்கள் வரணும். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க அங்கே உள்ளதை பற்றி எழுதி அதில் தேர்ந்த ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அப்படி நிறையா இருக்கிறது. வெவ்வேறு தளங்களில் இருக்கிறவங்க அந்த இதை பற்றி, அந்த பகுதியை பற்றி பிரதிபலிக்கிறது அவங்க படைப்புகள் மூலமாக. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இசைக்கருவி அதனுடைய இசை அது மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு இசைக்கருவியை போல் இது இசைக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. 2வது முக்கியமான விஷயம் விமர்சனம். விமர்சனம்ங்கிறது கூட இல்லை, ஒரு சின்ன சொல்லுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன போல் புதிய படைப்பாளர் தான் நானும். ஒரு பாட்டு எழுதியாச்சுன்னா யாராவது கூப்பிட்டு அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களான்னு. நிச்சயமாக விமர்சனங்கள் வரணும். அந்த இயல்லையே நான் தொடர்ச்சியாக பாடல்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த கமெண்ட்ஸ் பகுதியை ஒவ்வொரு தடையும் தேடி பார்க்குறேன். அது உள்ள இன்னும் கமெண்ட்ஸ் வர்றது கூட இருக்க மாட்டேங்குது. எப்போயாவது யாராவது கூப்பிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி பாடல்களை பற்றி நேரில் சந்திக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை அணிந்துரை வாங்குற மாதிரி உள்ள சமயங்களில் அந்த பாடல்களை பற்றி எழுதுகிறாங்க. அவ்வளோதான் கிடைக்குது. எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்குங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைச்சிதுன்னா எங்கள் படைப்புகள் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். மற்றபடி தோழர் குறிப்பிட்ட மாதிரி வேறு வேறு முறைகளில் எழுதுறதுக்கும், குழந்தைகள் சார்ந்த எல்லா தளங்களையும் யோசித்து எழுதுறதுக்கும் முயற்சி செய்வேன். அதற்கு தயாராக இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களை எனக்கு புரிய வச்சிருக்குன்னு சொல்லணும். தொடர்ந்து முயற்சிக்கிறேன். அடுத்தடுத்த படைப்புகள் தயாராக இருக்குது. அதில் இன்னும் புதிய மாதிரியான குழந்தைகள் பாடல்களை தருவதற்கு முயற்சி செய்கிறேன். நன்றி. நன்றி தோழர். நன்றி நன்றி. சுகன்யா தோழர் பேசுறீங்களா? வணக்கம் தோழர். ரொம்ப சிறப்பான உரை, நன்றி. தோழர் சொன்னதுல நான் ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பொருண்மை பத்தி சொன்னதுல நான் வர எல்லா படைப்புகளையும் வாசிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா வாசிச்சுட்டு இருக்கேன். அதுல நிறைய படைப்புகள் எழுத்தாளருடைய மன எழுச்சியில இருந்தும் தன் அனுபவத்தில இருந்தும் வந்த மாதிரியான படைப்புகள் வாசிச்சதா எனக்கு நிறைய நினைவு இருக்கு. உதாரணத்துக்கு சஞ்சீவி மாமான்னு சொல்லிட்டு கோமாக்கோ இளங்கோ தோழர் எழுதினது, அவருடைய சின்ன வயசு அனுபவங்கிறத அவரு பின்னாடி குறிப்பிட்டிருக்கிறாரு. அது அப்புறம் அம்மாவின் சேட்டைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்கவே சாலை செல்வம் தோழர் எழுதின படைப்பு. அது அவங்களுடைய அந்த சின்ன வயசு சேட்டைகள் பத்தி இருக்கும். அப்புறம் உதயசங்கர் தோழருடைய நிறைய கதைகள் சாதாரணமா அந்த ரியலிஸ்ட் ஸ்டைல் கதைகள், அப்படி நம்ம பாக்குற ஒரு அனுபவமா இருக்கும். அது ஒரு பூனையின் பசின்னு நினைக்கிற ஒரு கதை உதாரணத்துக்கு, அதை மையமா வச்சு நிறைய எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் கதை கதையாம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சரிதா ஜோ அவங்க சொல்லியிருப்பாங்க கூட, குழந்தைங்களுக்கு கதை சொல்ற அனுபவம் இருக்கு இல்லையா, அப்ப அதை பார்க்கும்போது ஒரு கதையை சொல்லும் போது அவங்க எவ்வளவு மகிழ்றாங்க, அதை வச்செல்லாம் எப்படி கதைய
மேம்படுத்தி திருப்பி வந்து அத ஒரு படைப்பா கொண்டு வர முடியுது. அப்ப என்ன மாதிரி கதைகள் அவங்களை சந்தோஷப்படுத்துது, அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குதுங்கிறது அந்த நேரடியா அந்த குழந்தையோட இன்டராக்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. அது வச்சு அவங்க எழுதுறது அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தோழர் சொன்ன அந்த கிரியேட்டிவ் மைண்ட் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு இந்த படைப்புகள் மூலமா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு தமிழ்ச்செல்வன் தோழர்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இன்னைக்கு தலைமுறை குழந்தைகள் இந்த ஜென் ஆல்பா அவங்களுக்காக இப்ப அடுத்த தலைமுறை வந்து இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு எழுதும் போது பெரும்பான்மையா வந்து ஒரு ஒரு நம்ம வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அதே மாதிரி நகர சூழல், கிராம சூழல், ஒரு பொருளாதார வேறுபாடு இத்தனையும் கணக்கில் வச்சு எழுதுன்னு சொல்லும்போது இது ஒரு பக்கமா இருக்கு. அதே சமயம் உலகளாவிய கண்டென்ட்டை வந்து இவங்க கன்சியூம் பண்றாங்க. ஒரே மாதிரியான வைரலான விஷயங்களை பாக்குறாங்க. இப்ப 6-7ங்கிற ஒரு விஷயம் வந்தது. அது மாதிரி இன்னும் பேலரினா அப்படி என்னென்னமோலாம், அதாவது டக்குனு உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தையும் ஒரே விஷயத்த வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இத வந்து சிறார் எழுத்தாளர்கள் என்ன மாதிரி கையாளலாம், அவங்களுடைய படைப்புகள்ல இத பயன்படுத்தலாமா, அல்லது இதை உடைக்கிற மாதிரியான வேலைகளை செய்யணுமா, இதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர். நன்றிங்க தோழர். சுகன்யா கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரே இப்போ வந்து போக்கிமேன் அப்படின்னா போக்கிமேனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க டிவிலையோ அல்லது அவங்க செல்போன்லயோ. ஒரு குழந்தைகள் வந்து தங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயே தான் இருக்காங்க. டோரானா டோராவே பார்க்கறது, அது சலிப்பு இல்லாம எப்படி பார்க்குறாங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இருக்கு. அதுல என்னன்னா, இந்த மாதிரியான விஷுவல் எஃபெக்டோட இருக்கக்கூடிய இந்த இதுதான் இன்னைக்கு குழந்தைகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அதுல இருந்து குழந்தைகளை மீட்பது அப்படிங்கிறது அது எழுத்தாளருடைய எழுத்தை நோக்கி அவங்கள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நம்ம எழுத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் மாறும். அது வந்து அதுல இருந்து விடுபட்டு கதைகளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஏன்னா விஷுவல் மீடியால வந்து குழந்தைகளுடைய கற்பனைக்கு அங்க இடம் இல்லை, எல்லாமே காட்சியா வந்துருது. அது வந்து குழந்தைகளுடைய கற்பனை வளத்தை தூண்டுறது இல்லை. வாசிப்புலதான் நம்ம இடைவெளிகள் விடுவோம். அந்த இடைவெளிகளை குழந்தைகள் கற்பனை மூலமாக விட்டு நிரப்புவாங்க. எப்படி பெரிய ஆளுகள் வாசிக்கிறாங்களோ அது மாதிரிதான் குழந்தைகளுடைய மனநிலையிலும் அது வரும். அது வந்து அது ஒரு இயக்கம் தான் செய்ய முடியும். ஒரு எழுத்தாளர் மட்டும் தன்னுடைய எழுத்துல மட்டும் வச்சு செய்யக்கூடிய காரியம் இல்லை. குழந்தைகளை புத்தகத்தை நோக்கி கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய இயக்கம் தேவைப்படுது. அதுதான் நம்ம வந்து இப்படி சிறார் எழுத்தாளர் சங்கம், எழுத்தாளர் சங்கங்கள், அது போன்ற அமைப்புகள் வந்து குழந்தைகளுக்கான வாசிப்பு இயக்கங்களை உருவாக்கி கொடுக்கணும். அது நம்ம இன்னும் விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். எப்படி குழந்தைகளை இந்த போன்ல இருந்தும் தொலைக்காட்சி தொடர்கள்ல இருந்தும் அந்த அவங்களுடைய விஷுவல் இதுக்குள்ள இருந்து புத்தக வாசிப்பை நோக்கி குழந்தைகளை எப்படி அழைத்து வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய இயக்கமாக செய்ய வேண்டிய வேலை. அது பெற்றோர்கள், பள்ளிக்கூடங்கள், எழுத்தாளர்கள் இதெல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் இயக்கம். அது வருங்காலத்துல நான் பேச விட்டுட்டேன், அவங்க இவனே அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முக்கியமான விஷயம். அது நாம எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய இயக்கமாக செஞ்சா மட்டும்தான் அதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அவங்க குழந்தைகள் தாங்களாக சலிச்சு போய் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க புத்தகத்தை நோக்கி திரும்பினா உண்டு. இன்னைக்கு நிலைமை வந்து அப்படித்தான். நாம எல்லாரும் தோற்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. அதை வந்து ஒரு மூவ்மெண்டா தான் செஞ்சு அதுல மாற்றம் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். உதயசங்கர் அடுத்த ஆள்கிட்ட கேளுங்க. அடுத்து பேசுறீங்களா? சாலை செல்வம் தோழர். கடைசியா பேசலாம்னு நினைச்சேன் தோழர். சரி தோழர், வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதானே பண்ணல. வேற யாரும் பேசுறதுக்கு இருந்தாங்கன்னா கேட்கலாமே அப்படின்ட்டு தான். சரிங்க தோழர், சரிங்க தோழர். இந்த கேட்டுக்கிடுவோம். பொன்ராஜ் தோழர் பேசுறீங்களா?
தோழர் வணக்கம். இன்னும் பெருசா பேசுறதுக்குள்ள தோழர், புதுமையான பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் என்ன எனக்கு ஒரு மனசுல சந்தேகம் இருந்துட்டே இருக்குதுன்னு சொன்னா, நான் பள்ளி படிக்கிற காலங்கள்ல படிச்ச இந்த ரத்னபாலா, கோகுலம், அம்புலி மாமா, பாலமித்ரா, இந்த மாதிரி இது என்னை ரொம்ப ஒரு ஈர்த்த ஒரு நூல்கள். இன்றைக்கு அந்த மாதிரி மற்ற சிற்றிதழில் வந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் இலக்கிய அந்த குழந்தைகளுக்கான நூல்கள் ரொம்ப ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல இருக்கிற மாதிரி. அது துளிர் ஏதா மாதிரி ஒரு சிலது இருக்கலாம். ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல அந்த பழைய காலகட்டம் மாதிரி இப்போ இல்லைங்கிறது நான் நினைக்கிறது. என்னைய அப்போ ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா, அதுக்கு காரணம் அப்போ பள்ளி பருவமா, இப்போ கொஞ்சம் சற்று வயதான பருவமா, அதனால அந்த வயதுல அது ஈர்த்ததாங்கிறதுக்கு என்னால ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. இருந்தாலும் இந்த இயல் போன்ற மின்னிதழ்கள் இந்த தேவையை கொஞ்சம் தீர்த்து வச்சிருக்கிறதாக நினைக்கிறேன். இந்த மீட்ல இந்த சந்திப்புல பல அரிய தகவல்களை சொல்லியிருந்தாங்க. இதுல ஏதோ ஒரு அந்த விடுபட்ட விஷயம் அப்படிங்கிறது, நான் அந்த ஒரு விஷயம்தான் என்னால சொல்ல முடியுது இப்போதைக்கு. அந்த சிறுவர்களுக்கான இதழ்கள் வெளிவர்றது. அப்புறமா இந்த பொருண்மை அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. எனக்கு அது புதுசா இருந்த விஷயம், புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொருண்மை அப்படிங்கிறப்போ வர்றதுல அதுவும் முயற்சி செய்ய வேண்டியதுதான், அது சாத்தியமானதுதான். அப்புறம் நாட்டுப்புற இல்ல தோழர், வட்டார வழக்கு சொற்களை இந்த சிறார் இலக்கியத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்படி வரும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்துல கேட்டோம்னா, அது அந்த பகுதியில வாழ்ந்து அந்த சொற்களை, அந்த வழக்குகளை பேசி பழகிருந்தாதான் அதை எழுத்துல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது, சாத்தியமாகும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கருத்து பரிமாற்றத்துக்கு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர், மகிழ்ச்சி. தோழர் சொன்னதுல ஒரு கருத்து என்ன எனக்கு தோணுதுன்னா, அம்புலி மாமா அம்புலி மாமா இப்பவும் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அம்புலி மாமா ஈர்த்தது அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம ஈர்த்ததெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்க முடியாதுங்கிறது தான் நான் முன்வைக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நம்மளை ஈர்த்த விஷயம் எல்லாமே நல்ல விஷயம்தான் நம்மளை ஈர்த்திருக்கணும்னு இல்லை. நமக்கு தெரியாமலே நம்முடைய மூளையில அவங்க ஒரு பல விதமான பிற்போக்கான கருத்துக்களை ரொம்ப சுவையாக சொல்லி படங்களோடு சொல்லி நம்மளை வேதாளம் சொல்ற கதையை தான் அம்புலி மாமால நிறைய வரும். அது எல்லாமே நல்ல விஷயம் தானா அப்படிங்கிறது கேள்விக்குரியது. ஆனா அது சொல்ற விதத்துல நம்ம ஈர்க்கப்பட்டிருப்போம். இப்போ ஈர்த்தது என்பது ஒரு எல்லாமே நல்லதா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட். நான் இந்த பொன்ராஜ் சொன்னதுல ஒரு இடையீடாக சொல்ல விரும்புறேன். சரி, வேற சம்பத்குமார் தோழர். சம்பத் தோழர் இருக்கீங்களா? சரிதான் இருக்காங்க. கேள்வி எதுவும் இல்ல, கேள்வி வேண்டியது இல்ல. வேற ஏதாவது உங்களுக்கு அடிஷனலா கூட நீங்க சொல்லலாம். சரி, சரிதா பேசிட்டாங்கல்ல. பேசிட்டாங்களோ? சரி சரி சரி, அவங்க பேசிட்டாங்க. தமிழ்ச்செல்வன், இன்னொரு தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன், நாவலாசிரியர் கரிகாசு. வணக்கம்.
இந்த நிகழ்வு ரொம்ப அருமையா இருக்குது. குறிப்பா தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய உரை வந்து பதிவை பார்த்தோன்னே சரி இதை முக்கியமா மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணணும்னு பார்த்தேன். அவருடைய கருத்துக்கள், அதோட விஷ்ணுபுரம் சரவணன் தோழர், இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா இப்பதான் நான் சிறார் இலக்கியத்துல சின்ன ஒரு அடியெடுத்து எழுதிட்டு இருக்கிறேன். அது ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் எழுதிட்டு இருக்கிறேன். அதுல குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய அந்த வட்டார வழக்கு சார்ந்த விஷயங்களை குழந்தை இலக்கியத்துல சிறார் இலக்கியத்துல கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் அது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிடுவாங்க, மற்ற இடங்கள்ல அது எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எனக்கு அது தீர்வு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல குழந்தைகளோட நிறைய வந்து அவங்களோட உரையாடும் போதுதான் அது அவங்களுக்கான மொழியை வந்து நம்ம உள்வாங்கி எழுத முடியும் அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்த விஷயம். அதையே வந்து பலரும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து சிறார் இலக்கியத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதினவருடைய படைப்புகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிக்கும் போது அதனுடைய தன்மை வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. தேவேந்திரன் தோழர். தேவேந்திரன் தோழர் இருக்கீங்களா? ஷர்மிளா இருக்காங்களே, ஷர்மிளா. ஷர்மிளா தோழர் பேசுங்க. தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் பயணத்துல இருக்கேன், கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. தோழர், இந்த ஒரு ஒரு விஷயம்தான். இப்போ எல்லா குழந்தைங்களுக்காக எழுதும் பொழுது வட்டார வழக்குல எழுதுனா புரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல தான் நாங்க இப்ப எல்லாருமே எழுதிட்டு இருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப சமீபமா வந்தது. அப்படி வட்டார வழக்குல எழுதி நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றதுக்கு தோழர் சொன்னார், இந்த பகுதி போட்டோம்னா அப்படி போகும் அப்படின்னுட்டு. அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றத நான் இப்ப யோசனை பண்ணிட்டே இருக்கேன் நீங்க பேசுனதை வச்சு. நான் பயணத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுனது கேட்க தான் முடிஞ்சுது. வேற ஒன்றும் இல்லை, மற்ற கருத்தில் நான் உடன்படுறேன். எப்படி நம்ம வந்து குழந்தைங்களோட அதிகமா உரையாடும் பொழுதுதான் நிறைய நமக்கான அந்த புரிதல் கிடைக்கும்ன்றது அது 100% உண்மைன்னு நான் நம்புறேன் தோழர். வேற ஒன்றும் இல்லைங்க தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். சுமதி மேடம். சார் வணக்கங்க சார். நான் இப்பதான் உள்ள வந்தேன். அந்த கேள்வி நேரம் போயிட்டு இருக்கும் போதுதாங்க சார் நான் உள்ள வந்தேன். நான் வந்து 2 முறை இந்த கூட்டத்தை நான் உள்ள வந்து பார்த்திருக்கிறேங்க சார். நாங்க உள்ள என்ன இதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்னுடைய ஒரு பேராசிரியரா என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க சார். எங்களை மாதிரி தன்னாட்சி கல்லூரியில பாடத்திட்டத்துல சிறார் இலக்கியத்தை சேர்க்கணுங்க சார். எங்களுக்கு வந்து உங்களோட தொடர்பு கிடைச்ச பின்னாடி சிறார் இலக்கியம் குறித்து நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதை வந்து மாணவிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்க சார். அதுக்கு வந்து தன்னாட்சி கல்லூரிகள்ல பாடமா வைக்கணுங்க சார். இப்ப நாங்க இலக்கிய வரலாறு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இலக்கிய வரலாறுல புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும், சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், அந்த மாதிரி அது தொடங்கியதுல இருந்து இப்ப வரைக்கும் வச்சிருக்கிறோங்க சார். அது மாதிரி சிறார் இலக்கியத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி இப்போ வரைக்கும் நம்ம வச்சோம்னா இந்த சிறார் இலக்கியம் குறித்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க சார். ஏன்னா ஆசிரியர்களே வந்து கல்லூரியில வந்து சிறார் இலக்கியத்தை கொண்டு வரணுமா, பாடத்துல வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தமிழ் பேராசிரியர்கள் நினைக்கிறாங்க சார். அது கூட எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது. நீங்க முன்னெடுத்தா நம்ம வந்து அடுத்து தன்னாட்சி கல்லூரிகள்ல பாடத்திட்டத்துல கொண்டு வரலாங்க சார். இது எங்களுடைய கருத்து. ஏன்னா முன்னாடி என்ன பேசினாங்கன்னு தெரியல. இது என்னுடைய கருத்தை பதிவு பண்றேங்க சார். நன்றிங்க சார். நன்றிம்மா. நன்றிம்மா. இப்ப அதற்கான முயற்சிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாப்போம்மா, முடிந்தவரை எல்லா கல்லூரியினுடைய பாடத்திட்டத்திலும் சிறார் இலக்கியத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லோருடைய ஒத்துழைப்புடன். வேற யாரும் பேசுறீங்களா? பேசுங்க தோழர். 2 விஷயம் மட்டும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து தமிழ்ச்செல்வனோட சொன்ன பொருண்மைங்கிற விஷயம் வந்து நான் எப்படியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து பாடநூல் நிறுவனமோ மற்ற நிறுவனங்களோ அல்லது
அல்லது வேற யாரோ ஒருத்தவங்க அணுகி இந்த தலைப்பை எழுதி கொடுங்கன்னு சொல்லும் போது ஏற்படுகிற பொருண்மை மட்டுமல்ல, நம்ம மனசுக்குள்ளார வரைஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா? குழந்தைங்களுக்குன்னு சொல்லும் போது ஒரு அறிவுரை இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது நினைச்சுக்கிட்டு எழுதுறதுமே ஒரு பொருண்மை தான். நம்ம வாழ்வியல்ல இருந்து ஒரு அனுபவத்தை எழுதுறோம். நமக்கு அப்படியான ஒரு பெரியவங்களுக்கு எழுதுறவங்க யாரும் இப்படி நினைச்சிட்டு எழுதுறதே கிடையாது. அது அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் தான். ஆனா அதை அதனாலதான் சிறார் இலக்கியம் எழுதுறது அவ்வளவு கஷ்டம்னு சொல்றாங்க நான் நினைக்கிறேன். பொறுமை என்பது மற்றவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம தானாக வரிந்து கொள்வதும் மனசுக்குள்ளார ஒரு உருவாக்கி கொள்வதும் கூட ஒரு பொறுமை தான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பொது தளங்கள்ல நம்ம சிறார் இலக்கியம் குறித்து ஒரு உரையாடலை தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. அவங்க சுமதி மேடம் சொன்ன மாதிரி ஒண்ணு இருக்கு. ஏன்னா இப்ப பா. வெங்கடேசன் அவங்க இலக்கிய அமைப்புல 2 நாள் அமர்வு வச்சப்ப நாங்க பேசின விஷயங்கள் பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப பேசி பழகி போன புளிச்சு போன விஷயங்கள். ஆனா அதுல ஒரு விஷயம் கூட அங்க வந்திருந்த ஒரு 50 படைப்பாளிகளுக்கு, அது இப்பவும் காத்திரமா இப்ப சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கிற 50 படைப்பாளிகளுக்கு அது சுத்தமா தெரியல அப்படிங்கிறது அவ்வளவு புத்தம் புது விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம புது விஷயத்த அவங்க சொல்லியிருக்கோங்கிற ஒரு மகிழ்ச்சி அடையவே முடியல. ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப இயல்பான விஷயம் கூட தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. அதை போல நம்ம பொது எல்லா இடங்கள்லயும் சிறார் இலக்கியம் ஒரு உரையாடலை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்குங்கிறது நம்ம அது ஒரு புரிஞ்சுது. நம்ம அதை அதுக்காக சேர்ந்து செயல்படுவோம். அதாவது பிற்போக்கு திணிப்புக்கு பதிலா முற்போக்கு திணிப்பை நம்ம முன்வைக்க கூடாதுங்கிறதான் சரவணன் சொல்ற பாயிண்ட். எதுவா இருந்தாலும் அது திணிப்பாக இருக்கக்கூடாது, அது ஒரு கலையாக இருக்கணும், அதுக்கான ஒரு அழகியலோட இருக்கணுங்கிறதுல கவனம் செலுத்தணுங்கிறதா நம்ம பாயிண்ட். அது கரெக்ட் தான். வேற யாரும் பேசுறீங்களா? சாலை செல்வம் தோழர். வணக்கம் தோழர். ஆக்சுவலி ரொம்ப நல்ல கூட்டமா அது இருந்தது. ஆக்சுவலி இந்த பொருண்மை குறித்து பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் எனக்கு பழைய என்பிடி புக்ஸும் ஞாபகத்துக்கு வந்தது. அதுல இன்னைக்கு வரைக்குமே இப்ப சில கதைகளுக்காக அதை எடுக்கும்போது ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இயல்பா பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த அதுல பார்க்க முடிஞ்சுது. இல்லைன்னா அப்படி தோணுது எனக்கு. மற்றபடி இந்த காலம் சார்ந்த கதைகள் பெரியவர்கள் இலக்கியத்திலையும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இன்னைக்கு குழந்தைங்க ஒரு விசில் அடிக்கிற ஒரு விஷயம், அந்த மாதிரி நேரங்களில் நீ பேசும்போது கூட வழி நடத்துதல் பற்றியும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொருண்மை கூட கதை எழுதுறது பற்றின ஒரு ஆள் இல்லை. அது எதிர்க்கிற ஆள் தான். பட் ஸ்டில் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. நான் யோசிக்கிறத நான் சொல்கிறேன் நான். அது மாதிரி நாங்கள் புத்தகம் பேசுறதுல எல்லோரும் நம் உறவுகளேன்னு ஒரு கதை கொண்டு வந்திருப்போம். அது அதை ஒரு ஜாதியை கடந்ததாக தான் நான் ஜாதியை கடக்கிறதுக்கு இப்போ சஞ்சீவி மாமா கயிறெல்லாம் ஜாதிக்குள்ளார கொஞ்சம் டிராவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட அது கொஞ்சம் வேற மாதிரி எல்லாருமே நம்ம தான் அப்படிங்கிற, இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத கொண்டு வர்றது மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப குறிப்பிட்டு ஒரு தொழில் செய்கிறவங்களையும் மென்ஷன் பண்ணி வந்ததுனால அப்படி நாங்கள் முன் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். ரீசெண்டாக ஒரு துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க பள்ளிக்கூடத்தில் பேசுகிற மாதிரி ஒரு எழுதுனது. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா எனக்கு தமிழ்ச்செல்வன் தோழர் பஞ்சர் ஒட்டுறவங்க பள்ளிக்கூடத்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொன்னது ஞாபகம் இருக்கு. ஸோ அதை முன் வச்சு தான் அது பண்ண மாதிரி எனக்கு தோணும். மற்றபடி குழந்தைங்க விஷயத்துல
நம்ம இன்னும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் இன்னைக்கும் சொன்னது சந்தோஷமா இருந்தது. இல்லைன்னா அதை இன்னும் ரீச் பண்ண முடியாம இருக்கிறது மாதிரி இருந்தது. 2 விஷயம் வந்து என்னன்னா, கதையோட சேர்ந்து ஒரு ஒரு நுட்பமான அறிவார்த்தமான விஷயங்களையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் நீங்க வந்து ஒரு விமர்சன பார்வை அப்படின்னு சொல்றது, உரையாடலை முன்னெடுக்கிறது அப்படின்றது, அது எல்லாமே அது சார்ந்தது தான். கேள்வியா எனக்கு வரும்போது, பேய் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா சாமிங்கிற விஷயம், இது 2யும் நம்ம ஜாதியை தொடுற மாதிரி தொட வேண்டி இருக்குது. ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம், இல்லைன்னா நம்மளோட பக்கத்துல வாழறவங்கள பார்த்தோம்னா வந்து கோயிலுக்கு போற விஷயத்தையும் அதுக்காக செலவு பண்ற பட்ஜெட்டும் பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. கிரியேட்டிவிட்டியும் அதுல இருக்கு. நிறைய கலைகள் நுட்பங்களும் அதுக்குள்ள இருக்கு. ஸோ அப்ப அது உள்ளார அதை வந்து நம்ம தவிர்க்கிறது மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதை தொட்டு பயணிக்க வேண்டிய அவசியமும் சிறார் இலக்கியத்துல இருக்கிறதா பாக்குறேன். இன்னைக்கு நவீன பெரியவர்களுக்கான நாவல் கூட ரொம்ப குறைந்து அரிதாகி தான் இருக்குது. நம்ம பெரியவர்களுக்கு ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு இன்னைக்கு பெரியவர்கள் நாவல் வந்து பெரிதா இருக்கிற மாதிரியோ அது சம்பந்தமான வாசிப்பு நடக்கிற மாதிரியோ எனக்கு தெரியல. அதனால அதை ஒப்பிட்டு சிறார் இலக்கியம் பேசணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வந்ததோ அதே அளவு தான் வருது. இல்லைன்னா அது வளர்ந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா கேள்வியாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளர தோணும். இல்லைன்னா நான் பர்சனலா நம்ம அதுல இருந்து விடுபட்டோமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா சுத்தி உலகத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அந்த வகையில அந்த ஒப்பீடு பெரியவர்கள் இலக்கியத்தோட பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சரவணன் சொன்னதுல பொறுமைங்கிறது மனசுக்குள்ள இருந்தாலும், அறிவுரைங்கிறது மனசுக்குள்ள இருந்தாலும் மிக நிச்சயமா அது ஒரு தப்பு தான். அட் த சேம் டைம் இந்த ஃபோக் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது அது ஒரு பகுதிக்கு மட்டுமானதா, இல்லைன்னா இந்த ஒரு அதே மாதிரி தமிழ்ச்செல்வன் பேசும்போது விதவிதமான குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தருக்குமான கதைகள்ங்கிறது வேறையா இருக்கு. ஸோ கதை வந்து நான் நினைக்கிறேன் கதைங்கிறது வந்து நம்ம யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் உள்வாங்கிற ஒரு விஷயமா தான் அது இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப குறிப்பிட்டு இவங்களுக்கு இந்த கதைன்னு யோசிக்கும் போது அது பொறுமையாயிடுதோ அப்படின்னும் எனக்கு தோணுது. பட் இன்னைக்கு வாசிப்பு வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேசுற முயற்சி விட செஞ்சிட்டு இருக்க வேலை வந்து போதுமானதாங்கிறத வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்க வேண்டியிருக்கு. வாசிப்பு இயக்க புஸ்தகங்கள், இளந்தளிர் இயக்க புஸ்தகங்கள், இந்த 2த்துக்குமான ஒப்பீடு கூட நம்ம செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா சிறார் எழுத்தாளர் எழுதுற புஸ்தகங்களுக்கும் இல்லை பெரிய பதிப்பகங்கள் வெளியிடுற புத்தகங்களுக்குமான விஷயங்கள் கூட நம்ம ஒப்பிட்டு வித்தியாசத்தை பேசலாம் அப்படின்னு தோணுது. ஆனா இன்னும் ஒரு விதமான புத்தகங்கள் எழுத்தை தாண்டி வரல தமிழ்ல அப்படிங்கிறது தான் நிஜமா இருக்கு. இன்னும் மோந்து பார்க்குற புஸ்தகம், தடவி பார்க்குற புஸ்தகம், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கிற புஸ்தகம், கண்ணாடி பார்க்குற புஸ்தகங்கள்லாம் இன்னும் நமக்கு அந்த ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒன்று இருக்கிறது மாதிரி, நம்ம இப்போ எப்படி ஜாதி பற்றிய கதைகளுக்கு எக்ஸாம்பிளுக்கு இருக்குது, அந்த மாதிரி ஒரு வறட்சி நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த லே அவுட்டு, ஓவியங்கள், வண்ணங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு குழந்தையோட வாசிப்புல பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி பாடல்களும் அப்படிதான். நம்ம முற்போக்கு அப்படிங்கிறதும் பாடல்களும் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு ரொம்ப வெளிவரவே இல்லை. முற்போக்கு அப்படிங்கிற விஷயங்களும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திணிப்பு மாதிரி. ஆனால் வந்து ஒரு சமயம் சார்ந்த, குறிப்பா ராமாயண கதைகள்லாம் கிரியேட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. இல்லைன்னா அதை உடைக்கிறது எப்படிங்கிறத உரையாடலையும் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ மொழி பற்றி எல்லாருமே பேசுனது எனக்கும் ஓகே தான். மற்றபடி இந்த இன்றைக்கான இயல் கூட்டம் வந்து சந்தோஷமா இருந்தது. நன்றி. பெரியவர்களுடைய இலக்கியத்தோட நம்ம உரசி பார்க்க வேண்டிய ஒரு தேவை எங்கிருந்து வருதுன்னா, பெரியவர்களுடைய உளவியல்ல இருக்கக்கூடிய பிற்போக்கான அம்சங்கள் எல்லாத்துக்கும் ரூட் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே துவங்கிறது. அப்போ நம்ம வந்து நம்ம இந்த பொறுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு நம்ம லிஸ்ட் போட்டோம்னா, பெரியவர்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான பிற்போக்கான விஷயங்களையும் பட்டியல் போட்டு, அது குழந்தை பருவத்திலிருந்தே இதெல்லாம் வேறு கொண்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அதை அட்ரஸ் பண்றதுக்கு நாம் இந்த ஒப்பீடுங்கிறது தேவைப்படும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். வேற யாரும் பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம் தோழர். பேசுறேன் தோழர். வணக்கம். தேவேந்திரன் பேசுங்க தோழர். பேசுங்க தோழர். அருமையான ஏற்பாடு. அதாவது தமிழ் சினிமால மாதிரி ஒரு படம் ஜெயிச்சுச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரி படங்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரி தோழர் வந்து நம்ம இப்ப சாகித்ய அகாடமி வாங்கின பிறகு தொடர்ந்து தோழரை எல்லா கூட்டங்கள்லயும் பேச வைக்கிறாங்க. தோழர் கூட சொன்னாரு 5 வருஷமா தலித் அமைப்புகளுக்கு நான் கண்ணுல தெரியல, இப்பயாவது கூப்பிட்டீங்களேன்னு ரொம்ப மகிழ்ச்சியோட பேசியிருந்தாரு. அந்த உரையெல்லாம் சிறப்பான உரை. அந்த உரையோட ஒட்டி நானும் கேட்க விரும்புறேன் தோழர். அதாவது நவீன தமிழ் சிறுகதைகள் காலகட்டம் மாதிரி நிறைய விஷயங்களை தோழர் வந்து பேசியிருப்பாரு. அதே மாதிரி சிறார் இலக்கியத்துல எந்த காலகட்டம், அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது, இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கு, எதிர்கொள்ள போற காலகட்டம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சுருக்கமா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அவரு கொஞ்சமா பேசி முடிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் எடுத்து பேச நினைச்சேன். எல்லாமே கேள்வி பதிலா இருந்ததுல மகிழ்ச்சி. அதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில சிறார் இலக்கியத்தில் தலித்துகளுடைய பங்கு எப்படி இருந்திருக்கு, இல்லைன்னா தலித் சிறார்களை முன் வச்சு கதைகளை நம்ம எழுதுறோமா சிறார் இலக்கியத்துல? ஒரு வட்டாரம், ஒரு மொழி சொன்னாரு. சென்னையில இருக்கிறவங்களுக்கு, கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு அந்த புத்தகம் தந்தா அதோட கனெக்ட் ஆக மாட்டேன்றாங்க. நிறைய இடங்கள்ல புத்தகங்கள் கொடுத்து வாசிப்பீக்கங்கள் நாங்க நடத்தினாலும் புத்தகங்கள் நாங்க கொடுக்குறோம், அதை படிக்கிறாங்க, வந்து கதைகள்லாம் சொல்றாங்க அழகா. ஆனா திரும்ப திரும்ப வந்து இந்த கதைகள் நல்லா இருந்தது, எனக்கு வேறொரு புத்தகங்கள் தாங்கன்னு அவங்களுக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து பல வாசிப்பீக்கங்களை கேட்க மாட்டேன்றாங்க தோழர். ஏதோ ஒரு திணிப்பு, ஏதோ ஒரு சம்பிரதாயமா நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி தான் வாசிப்பீக்கங்கள் எங்க இடத்துல, நான் குறிப்பிட்டு திருவள்ளூர் மாவட்ட அளவுல சொல்றேன் தோழர். ஒரு சம்பிரதாயமா நடக்குது. குழந்தைங்களை பாக்குறோம், பேசுறோம், பேசிட்டு வந்துடுறோம், புத்தகங்கள் கொடுக்குறோம், திரும்ப கேட்கிறோம், பதில் சொல்றாங்க. அடுத்த முறை நான் வந்து இந்தந்த கதைகள் படிச்சிருக்கேன், இந்தந்த கதைகள் வேணும், விஷ்ணுபுரம் சரவணனுடைய கயிறு படிச்சேன், அவரு வேற படைப்புகள் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கறது ரொம்ப குறைவா இருக்கு. தோழர் சொன்ன மாதிரி லாஸ்டா சொன்னாரு, குழந்தைகள் தான் பெரியவர்களுக்கான இலக்கியங்கள் வரும்போது, குழந்தைகள் மனசுல ஆழமா பதியக்கூடிய விஷயங்கள் தான் பெரியவர்கள் ஆகும்போது அது ஜாதி ரீதியாவோ வர்க்க ரீதியாவோ இல்ல எதுவுமே இல்லாம எழுதுறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகளா இருக்கும்போது சிறார் இலக்கியம், அதாவது சிறார்களா இருக்கும்போது அவங்களுக்கு இலக்கியம் மீது பெரும் ஆர்வத்தை தூண்டக்கூடியவங்க, ரொம்ப அந்த வாசிப்பு பக்கம் கொண்டு வரவங்களுக்கு முக்கியமான வரலாற்று முக்கியமான இடம் எழுத்தாளர்களுக்கு இருக்கு. அதுவும் சிறார் எழுத்தாளருக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களதான் வந்து அவங்க நம்ம ஷைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு புது மொழியில பேசுறதை விட்டுட்டு ஒரு எல்லாருக்குமான மொழி இருக்கு தமிழ் மொழி, இருந்தாலும் அந்தந்த பகுதிக்கு அந்தந்த வட்டாரங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஜாதிக்கும் ஏற்ற மாதிரியும் கதைகள் நிறைய வரணுன்றது சொல்லியிருந்தோட. இது சம்பந்தமா தோழர் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, 2 விஷயம். இன்னும் வந்து இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய கதைகள், சிறார் கதைகள் எல்லாமே வந்து அதுல வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே சாதி அடையாளம் அற்றவர்களாகத்தான் இது வரைக்கும் 99% எழுத்தாளர்கள் அப்படித்தான் எழுதியிருக்காங்க, இப்பவும் எழுதிட்டு இருக்காங்க. அது ஒரு பொதுவான தமிழ் குழந்தைகள் தான் நம்ம கதைகள்ல வந்துகிட்டு இருக்காங்க. சாதி அடையாளத்தோடு எழுதணுமா, அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு தனியாக நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து வாதிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன் நான். 2வது, அளவழியப்பா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறார் இலக்கிய படைப்புகள் எல்லாத்தையும்
முறையாக வாசித்து அது ஒரு அந்த அந்த வரலாற்றை எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் வந்து தமிழ் சிறுவதியின் தடங்கள் எழுதின மாதிரி சிறார் இலக்கியத்தின் தடங்கள்னு ஒரு 100 வருஷ வரலாற்றை முழுமையா ஒரு ஆய்வு நோக்கோடு பார்த்து எழுதி வைக்க வேண்டிய ஒரு ஒரு கடமை பாக்கி இருக்கு. அது யார் செய்ய போறாங்கன்னு தெரியல. எனக்கு இன்னைக்கு இதை பேசிட்டு இருக்கும்போது அதையும் நம்ம செய்ய வேண்டி இருக்குங்கிற உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதுல என்ன இருக்கு இல்லைங்கிறத தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா நம்ம முழுமையாக வாசிக்காம நம்ம இப்படிதான் சிறார் இலக்கியம் இப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம ஒரு நாட்டாமை தீர்ப்பு மாதிரி இப்போ நம்ம சொல்ல முடியாது. முழுமையாக வாசிச்சு அதை ஒர்க் பண்ணி சொல்லணும். அதுக்கு யாராவது முன் வரணும்னு நம்மளே செய்யலாம். அந்த வேலை ஒன்று ஒரு முக்கியமான அஜெண்டா அது ஒன்று ஆகியிருக்கு. அது விமர்சன மரபை உருவாக்குவோம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது அது நடந்துச்சுன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து நூறாண்டு கால சிறார் இலக்கியத்தின் மீதான ஒரு விமர்சன பூர்வமான ஒரு ஆய்வு நூல் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதெல்லாம் வந்த பிறகுதான் இப்போ தேவேந்திரன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். தலித்து குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க படைப்புகளில். அது நம்ம என்ன ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒன்று விடாமல் பூரா படித்தா தான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவான தமிழ் குழந்தைகள் அப்படிங்கிறது தான் நிஜ வாழ்க்கையில் இல்லாத ஒரு சாதியற்ற மத சார்பற்ற குழந்தைகளை தான் இப்போதைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவே வந்து ஒரு உட்டோப்பியனான விஷயம்தான். அதுதான் இன்னைக்கு இருக்கு. ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு நம்ம பேச வேண்டிய ஒரு புள்ளியை தான் தேவேந்திரன் தொட்டிருக்காரு. அதை தொடர்ந்து செய்வோம். அதை நன்றி. வேற யாரும் பேசுறீங்களா? சரவணன் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஒண்ணு காலை செல்வம் சொன்னாங்க இல்லையா, அது நாவல்கள் வந்து கொஞ்சம் குறைவா வந்திருக்கு போல ஒரு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா நாங்க இந்த புத்தகங்காட்சி ஒட்டி நாங்க நண்பர்கள் ஒரு நவீன வாசிப்பு உள்ள நண்பர்கள் பலரோடு சேர்ந்து ஒரு இரவு பேசியிருந்தோம். இந்த ஆண்டு நவீன நாவல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்டு அனைவரும் நாங்க ஒரு லிஸ்ட் அப்படி இப்படின்னு இவங்க ஒண்ணு போட்டதே ஒரு 50க்கு மேல போச்சு. நாவல்களின் காலம்னு சொல்லி ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளாக கொண்டாடி இருக்காங்க. அதனால நாவல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. பெரியவர்களுடைய நாவல் அது அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் அவங்க வந்து எந்த விதமான முன்முடிவுகள் இல்லாம வாசகரை பத்தி எந்த நோக்கமும் இல்லாமல் எழுதுற ஒரு விஷயத்த நம்ம வாசகர் மனசுல அந்த திறமையோட எழுதுறதுக்கான முயற்சிகள் செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவரோட ஒப்பிட்டு பேசுறோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. சரிங்க தோழர். நன்றி தோழர், நன்றி. வேற யாரும் பேசுறீங்களா? முடிச்சு வச்சிரு. ஆமா, நானும் சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன். 1957 இருந்து 87 வரைக்கும் வந்த ஒரு 634 புத்தகங்களை பற்றி தீஜா ரங்கநாதன் நினைக்கிறேன், அவருடைய நினைவா அல்லது அவருடைய தலைமையில், இல்ல இவர் SR ரங்கநாதன், நூலகத்தந்தை SR ரங்கநாதனுடைய தலைமையில் ஒரு குழு ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இது குழந்தை எழுத்தாளர் சங்கத்துல நடந்த நிகழ்ச்சி. அதே போல யுனிசெஃபுக்காக குழந்தைகளினுடைய வாசிப்பு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாசிப்பு அறிக்கையையும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்ப அந்த அறிக்கையெல்லாம் விஷ்ணுபுரம் சரவணன் தான் தேடணும். அந்த 634 புத்தகங்கள் பற்றிய அறிக்கை, இந்த வாசிப்பு பற்றிய அறிக்கையெல்லாம் எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி எடுக்கணும். அது மாதிரியான விஷயங்கள் முன்கூட்டியே சிறார் இலக்கியத்துல நடந்திருக்கு. ஆனா இன்றைக்கு சில விஷயங்களை மட்டும் தமிழ்ச்செல்வன் பேசுனதுல ரொம்ப முக்கியமான பல புள்ளிகளை தொட்டிருக்கிறாரு, பல விவாதங்களை ஆரம்பித்து வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம், அல்லது தொடர வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு கூட்டம் வந்து நிறைய பேர் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஒரு கூட்டம், நிறைய பேர் கருத்து சொன்ன ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருப்பது உண்மையிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதற்கான காரணமாக தமிழ்ச்செல்வனுடைய உரை அமைந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இதுல 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, பொருண்மை குறித்து ஒரு விவாதம் நம்ம
தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் அதை தொட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். குழந்தைகளை பொறுத்தவரை நாம பொருண்மையும் அவசியமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய கருத்து தான். பொருண்மையும் அவசியமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக சில நேரங்களில் அந்த பொருண்மை பேச வேண்டியது இருக்கு. ஆனா அந்த பொருண்மையின் அடிப்படையில் எழுதுகிற எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு தோணுனா மட்டும்தான் நான் எழுதுவேன் அப்படின்னா கிரியேட்டிவான அந்த மனநிலை எப்போ வருது, எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம போச்சுன்னா சிறார் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலான ஒரு கட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு ஒரு கதை எழுத தோணும் அப்படின்னா சிறார் இலக்கியம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகுங்கிறதெல்லாம் கூட யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக மெனக்கிட்டு உட்கார்ந்து எழுதுறது இல்லை. அதற்கான ஒரு பயிற்சி, நம்ம கிரியேட்டிவாக நாம வேலை செய்வதற்கான ஒரு பயிற்சியை நாம எழுத்தாளர்கள் எடுத்துக்கொள்ளணும். அதற்கான உழைப்பை அவங்க செலுத்தணும். அதனால பொருண்மையை முற்றிலும் நம்ம தவிர்க்க வேண்டியதில்லை. ஆனா பொருண்மைக்காகவே எழுத வேண்டியதும் இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில பேலன்ஸ் பண்ணணுமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கிரியேட்டிவான ஒர்க்கு, இப்போ நீங்க குட்டி இளவரசனோ ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்டோ இப்படி உலக செவ்வியல் இலக்கியங்கள் பூராவுமே ஏன் இன்றைக்கும் எல்லோராலும் வாசிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதற்கு அதற்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி தான் காரணம். அப்படியான கிரியேட்டிவான ஒர்க்கும் நம்ம பண்ணணும். அதை நோக்கிய ஒரு பெரிய பயணம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஏன்னா குழந்தைகளுக்கு சில விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்ச்செல்வன் சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம்னா, பிற்போக்கு திணிப்பு மாதிரி முற்போக்கு திணிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு அப்படி அந்த வார்த்தை மேல எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு விமர்சனம் இருக்கு. அப்படி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் காலம் காலமாக பிற்போக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட போய்கிட்டு இருக்கு. நான் இன்றைக்கு மாலையில ஒரு 40 குழந்தைகளை சந்திச்சுட்டு வர்றேன் திருநெல்வேலியில. அந்த குழந்தைகள் 40 குழந்தைகளும் என்ன கதை புக்கு படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா ஒரு 5-6 பேர் பஞ்சதந்திர கதைன்னு சொன்னாங்க. அந்த பஞ்சதந்திர கதை படித்த குழந்தைகள்கிட்ட கேட்டேன், அதுல உங்களுக்கு எந்த கதை தெரியும், எந்த கதை பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். ஒரு குழந்தையும் கதையே தெரியல. அது சும்மா தெரிஞ்சு அதை ஏதோ கேட்டதை வச்சிருக்கிறாங்க ஒழிஞ்சு அந்த கதையை கூட அவங்களால ரீகால் பண்ணி சொல்ல முடியல அல்லது சொல்லலை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். சுகன்யா தோழர் சொன்னதையும் சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் பஞ்சதந்திர கதைகள் மட்டுமே அறிமுகமான குழந்தைகளாகவும், அதே நேரத்தில் இன்னைக்கு உலகளாவிய என்ன ட்ரெண்ட் இருக்கோ அது நேரடியாக அவர்களை தாக்குகிற அபாயத்திலும் இருக்கும்போது நாம எந்த இடத்துல இருந்து அந்த குழந்தைகளை நாம அணுக போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம் படைப்புகளின் வழியாக அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதனால அந்த இடத்த நான் அந்த வார்த்தை சரியில்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது ரொம்ப ஒரு பியூரிட்டானிசத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுத்தவாதம்ங்கிற மாதிரி என்ன புனிதப்படுத்திடவும் கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால அப்படி இல்லை. நாம குழந்தைகளுக்காக எழுதும் போது எல்லாவற்றிலும் இருப்பதை போல முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்ங்கிறதே முற்போக்குங்கிறதே ஒரு இலக்கு தானே. அப்படி இருக்கும்போது எல்லாத்திலையும் ஒரு இலக்கு இருக்கத்தான் செய்யும். இப்போ குழந்தைகளுக்கு அப்படியான விஷயங்களை நாம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு கிரியேட்டிவா கொண்டு போறோங்கிறதுல தான் கேள்வி. அது பற்றி நாம கலந்துரையாடணும், பேசணும், விவாதிக்கணும், விமர்சனங்கள் பண்ணணும். அது எல்லாமே முக்கியமான ஒன்றாக நான் நினைக்கிறேன். விமர்சன மரபை பொறுத்தவரை எனக்கு விஷ்ணுபுரம் சொன்னது முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எழுத்தாளர்களுக்குள் விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் பொதுவெளியில் இன்றைக்கு அவரே சொன்னார் இல்லையா, புரவி கூடுகைக்கு நான் போயிருந்தேன். அப்போ புரவி கூடுகை தொடங்கி இப்போதுதான் பெரியவர்களுக்காக எழுதுகிற எழுத்தாளர்களிடமே சிறார் இலக்கியம் பற்றி அறிமுகமே கிடைக்கும். அவங்களுக்கு சிறார் இலக்கியம் பற்றி ஒண்ணுமே தெரியல. அதான் ஒரு யதார்த்தம். அது அமைப்புல இருந்தாலும் அப்படித்தான், அமைப்புக்கு வெளியே இருந்தாலும் அப்படித்தான். அப்படிங்கிறப்போ பொதுவெளியில் சிறார் இலக்கியம் பற்றி ஒரு தாழ்வான அபிப்பிராயத்தையோ அல்லது இதுல ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரியோ ஒரு பொதுவெளியில் நாம் உரையாடும் போது அது சிறார் இலக்கியத்தை பின்னடைவுக்கு கொண்டு சென்று விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால விமர்சனத்தை நாம எங்க பண்ணணும்,
அதான் இவங்க கூட சரிதா கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில கூட அந்த எழுத்தாளரை கூப்பிட்டு பேசிடலாம். ஆனா அது ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையில எழுத்தாளரை கூப்பிட்டு பேசுனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த எழுத்தாளர் பேச்சை நிறுத்திடுவாரு. அது வேற விஷயம். நீங்க வேற யார்ட்டையாவது சொல்லி கூட கேட்டுக்கிடுவாரு. ஆனா தனிப்பட்ட முறையில அவரை கூப்பிட்டு பேசியாச்சுன்னா அவர் அத்தோட நம்மளோட உறவையே கட் பண்ணிடுவாரு. அப்படியான மனநிலை தான் இன்றைக்கு பெரியவங்க இலக்கியத்துல இருக்கிற மாதிரியே சிறார் இலக்கியத்திலே இருக்கு. அதனால எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எழுதுற எழுத்து வந்து யாராலும் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தோட தான் எல்லாருமே எழுதுறாங்க. அது குழந்தைகளுக்காக எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்காக எழுதுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்குள்ள ஒரு விமர்சன மரபை நாம உருவாக்க வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் உருவாக்கணும், வேற வழி இல்லை. அப்படியான ஒன்றும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சொன்னதுல. மற்றபடி அந்த வாழ்வியல், கலாச்சாரம், நகரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மீடியம், தமிழ் மீடியம், ஆங்கில மீடியம் அப்படிங்கிறதும் ரொம்ப. வட்டார வழக்கு குறித்தும் கூட எனக்கு அவங்க சொன்னது முக்கியம்னு தோணுச்சு, சரிதா சொன்னது. ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. அப்படி வந்து வட்டார வழக்கு சொற்களையும் கூட நாம அறிமுகப்படுத்தலாம். இது எல்லாமே நாம வந்து ஒரு பரிசோதனையாகத்தான் நாம செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அப்படியான ஒரு இதாக இதை இருக்கணும். மற்றபடி சாதி பற்றி மட்டுமல்ல, நம்ம பல விஷயங்கள், சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இவை எல்லாவற்றை குறித்தும் கூட நாம இன்னமும் வந்து பெரிய அளவிற்கு சிறார் இலக்கியத்திற்குள் விவாதமாகவோ அல்லது ஒரு கலை அனுபவமாகவோ நாம இன்னும் மாற்றவில்லை அப்படிங்கிறதும் யதார்த்தம். அதனால போக வேண்டிய தூரம் அதிகம். நாம தொடங்கி இருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விவாத களம் என்று நான் நினைக்கிறேன். அதனால இந்த விவாதம் தான் நாம தொடரணும்னு நினைக்கிறோம். எல்லா இடங்களிலுமே இதைத்தான் தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு வகையில் நான் இப்போதைக்கு விமர்சன இதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆனா இயல்லே கூட நாம ஒரு கூட்டம் விட்டு ஒரு கூட்டம், ஒரு விமர்சன கூட்டமாக ஒரு 5 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஒரு 5 பேர் அந்த புத்தகங்களை பற்றி உரையாடுவது, பேசுவது அப்படிங்கிற மாதிரி கூட நாம யோசிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப பிஸி ஷெட்யூலுக்கு இடையில தமிழ்ச்செல்வன் வந்து பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய இது என்னன்னு தெரியும், கேட்டுட்டு தான் நான் இது பண்ணேன். அதனால உண்மையிலே நிறைய மிகச்சிறந்த முன்னெடுப்புகளையும் விவாதங்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்புறேன். இந்த கூட்டம் உண்மையிலே ஒரு மிக நிறைவான ஒரு கூட்டம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தமிழ்ச்செல்வன் 4-5 வார்த்தைகள் சொல்லி முடிச்சிருக்கோம். ரொம்ப சரி. இயல்ல ஒரு போர்ஷனை ஒதுக்கலாம். நீங்க வந்து இந்த முன்னிதழில் விமர்சன பகுதின்னு ஒன்று ஒதுக்கி அது கட்டாயமாக யாராவது 2 பேர்கிட்ட 2 புத்தகங்களை பற்றியான விமர்சனத்தை அதில் போட ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்களான்னு நான் முழுமையாக வாசிக்கல இயலை. அங்கே அப்பப்போ எனக்கு ஜெகன் அனுப்பிட்டே இருப்பார், நான் அதை பார்ப்பேன். அதில் ஒரு பகுதியை விமர்சன பகுதின்னு பெர்மனெண்ட்டாக ஒதுக்கி இந்த வேலையும் நீங்களே ஒதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறதோட நான் முடிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. கருத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இந்த என்னுடைய முன்வைப்புக்கு மேலே தோழர்கள் வச்சாங்க. அதை நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன். தொடருவோம். நன்றி.